अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवासा कृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्मृतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியः. ரொம்பவும் முக்கியமாக எல்லாராலையும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதான ஸ்ராத்த விஷயக்கத்துல எல்லாரையும் தெரிந்து கொள்ளப்படுறது ஒரு பக்கம், யாவத் சக்தி அனுஷ்டேயமா இருக்கக்கூடியது எந்த மாதிரியானதான பிராமணால நிமந்திரணம் பண்ணலாம் நியோஜிக்கலாம் அப்படிங்கிறத காண்பித்து பித்ருக்காரியங்களை எல்லாவற்றையும் அபசவ்யம் அப்பிரதட்சணமா பூணலை மாத்திண்டு சோபச்சாரமா பண்ணணும். அப்போ எள்ளு உபயோகித்து கொள்ள வேண்டும். தேவ காரியங்கள் விஸ்வேதேவருக்காகட்டும் விஷ்ணுவுக்காகட்டும் அந்த மாதிரி தேவதா காரியங்களை பண்ணும் பொழுது பிரதட்சணமாய் அரிசியை உபயோகித்து பண்ணணும் அப்படிங்கிறத காண்பித்து காலே தத்ராதிதிம். அதுக்கப்புறமா யாராவது ஒரு அதிதி வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அங்க இருக்கக்கூடிய இதர பிராமணர்களால, அதாவது நாம நியமித்திருக்கக்கூடிய பிராமணர்களால அனுஜ்ஞை பெற்றவனாய் அவர்கள்ட்ட இருந்து அனுஜ்ஞையை வாங்கிண்டு அவரையும் கூட அபியாகத விஷ்ணுங்கிறதாக வரித்து நாமோ அவருக்கும் போஜனத்தை செய்விக்கலாம். ஏன்னார் இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி வரான்னா ரொம்ப பிரசித்தமானதான ஸ்லோகம் 24வது ஸ்லோகம். யார் ஒரு அதிர்ச்சி நம்மாத்துக்கு வரானோ அந்த அதிர்ச்சி நம்மாத்துக்கு வந்திருக்கிறது எம்பெருமானே வந்திருக்கான் வேற வேஷத்துல. எம்பெருமானே அந்த வேஷத்தினால லோகத்தை எல்லாம் பவித்திரமாக்கணுங்கிறதான அபிப்பிராயத்துல எழுதி இருக்கான். யோகினோ விவிதை ரூபைஹி நராணாம் உபகாரிணஹ பிரமந்தி பிருச்சிவீமேதாம் அவிஜ்ஞாதஸ்வரூபிணஹ. யோகிகளே பல வகைப்பட்டதான ரூபங்களிலே இந்த பூமியிலே சுற்றுகின்றார்கள். தங்களினுடைய உண்மையான ஸ்வரூபத்தை மறைத்து கொண்டு மக்களுக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக நம்மள பெருமாளே பல விதமானதான யோகி ரூபத்தை எடுத்துட்டு வந்து அனுகிரகிக்கணுங்கிறதான எண்ணத்தினாலே அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ. இப்போ இந்த சித்தர்கள் அப்படிங்கிறவாள்லாம் பிச்சைக்காரரா இருக்கார், அப்புறமா என்னென்னமோ அவ சொல்றாளோ இல்லையோ, சுருட்டு பிடிக்கிற சித்தர், அதுக்கப்புறமா விசிறி சாமியார், என்னென்னமோ சொல்றாளே, அதெல்லாம் இருக்க முடியாதுங்கிறது இல்லை. ஏன் இருக்க முடியாதுங்கிறது இல்லைன்னா பரோக்ஷ பிரியாயி வகி தேவாக, தேவதைகள் எப்பொழுதுமே தங்களை நேரடியாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். பல வகைப்பட்டதான ரூபாந்தரங்களிலேதான் அவர்களுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போகிறதுல, உபகாரம் பண்ணிட்டு போகிறதுல அவளுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆசையாம். ஆக அந்த மாதிரி யோகிகள் எல்லாம் தங்களினுடையதான ரூபத்தை மறைத்து கொண்டு விவிதைஹி ரூபைஹி, நீ நம்மாத்துக்கு வந்திருக்கக்கூடியதான சுவாமியாக அப்படி லோகத்திலே உபகாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக தங்களினுடையதான அவிஞாத ஸ்வரூபிணா
தங்களினுடைய உண்மை ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தாதவர்களாய் சுற்றுகின்றார்கள். பிரமந்தி பிருச்சிவீம் அப்படின்னு காண்பிச்சார். அதனால யோகியே நம் மாத்துக்கு வந்திருக்கான் நம்மளுடையதான யோகத்தினாலேங்கிறதாக எண்ணிக்கொண்டவன் தஸ்மாத் அபியர்ஜயேத் பிராப்தம் ஸ்ராத்த காலேதி சிம்புதாக ஸ்ராத்த கிரியா பலம் ஹந்தி நரேந்திர அபூஜிதோ திதி நரேந்திரா பூஜிதோ திதி. ஹே ராஜாவே, நாம வந்திருக்க கூடியதான அதிதியை நன்னா பூஜிக்கலையானால் ஸ்ராத்த கிரியா பலம் ஹந்தி நரேந்திர அபூஜிதோ திதி. நரேந்திரா பூஜிதோ திதி. நரேந்திர சம்போதனம், ஹே அரசனே, ராஜாவுக்கு சொல்லிட்டு இருக்கார். தஸ்மாத், அதாவது சகர மகாராஜனுக்கு சொல்லிட்டு இருக்கார் ஒருவர். தஸ்மாத் அபியர்ச்சயே பிராப்தம் ஸ்ராத்த காலே திதிம் புதா. அதனால வந்திருக்க கூடியதான அதிதியை ஒரு அறிவாளியானதானவன் நிச்சயமாக கொண்டாட வேண்டும். ஏனெனில் அப்படி நன்றாக பூஜிக்கப்பட்டிராதவன் அபூஜிதா அதிதி ஸ்ராத்த கிரியா பலம் ஹந்தி, ஸ்ராத்தத்திற்கானதான பலனை அழித்து விடுகின்றான் அப்படின்னார். இப்ப யாகம், இது ஸ்ராத்தம். ஜுஹியாத் வியஞ்சனக்ஷார வர்ஜம் அன்னம் ததோ நலே அனுஜ்ஞாதோ த்விஜைஸ்தைஸ்து த்ரிக்ருத்வ புருஷர்ஷபா த்விஜைஸ்தைஸ்து. ஜுஹுயாத் வியஞ்சனக்ஷார வர்ஜம் அன்னம் ததோ அனலே அனுஜ்ஞாதோ த்விஜைஸ்தைஸ்து த்ரிக்ருத்வ புருஷர்ஷபா. பாத்திர சாதனம் அப்படின்னு பண்ணுவோம். அதாவது யாகம் அல்லது இந்த மாதிரி எந்த காரியங்கள் பண்றதா இருந்தாலும் முன்னாடி எல்லாத்துக்கும் வேண்டிய சாமான எல்லாம் எடுத்து வச்சுடணும். அதுக்கு பெயர் பாத்திர சாதனம். அதாவது வேண்டிய பாத்திரங்களை, பாத்திரம்னா ஒரு இலை கூட பாத்திரம் தான், அதனால பாத்திர சுத்தி அப்படின்னு சொல்லி நெய் சேர்ப்போம். அதனால பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். யாகத்துல அது என்ன ஹோமமோ யாகமோ அதுக்கு ஷட்பாத்திரம் சதுஷ்பாத்திரம்ங்கிறதெல்லாம் உண்டு. ஒவ்வொரு கிரியாவுக்கு இத்தனை வைக்கணும் அப்படின்னு. இப்போ சாதாரணமா பண்றதா இருந்ததுன்னா, சாதாரணமா இதெல்லாம் அவசியமானது அப்படின்னாக்க தர்வி, ஆஜ்யஸ்தாலி, பிரணீதி, தர்வி, ஆஜ்யஸ்தாலி, சொல்றேன், தர்வி, ஆஜ்யஸ்தாலி, புரோக்ஷணி, பிரணீதி, யுத்தமம், இதர தர்வி, இதுகளையெல்லாம் இப்ப சாதாரணமா நாம அக்னி சந்தானாதிகள் பண்றச்சே கூட இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறா போல இருக்கு. இந்த பாத்திரம் எல்லாம் நாம பெரிய ஸ்ராத்தத்துக்காக நாம பேசிட்டு இருக்கோம். ஸ்ராத்தத்துக்கு பெரிய ஒரு இடம் பண்ணி அந்த இடத்துல பண்ணணும். அந்த இடம் பண்ணி இருக்கிறத நல்லா செவ்வகத்துல பண்ணுவா. பெரிய செவ்வகத்துல அதுல 3 அங்கணமா பிரிச்சுண்டு நடு அங்கணத்துல நாம அந்த குண்டத்தை வச்சுக்க போறோம். அதுலதான் நாம ஹோமத்தை பண்ண வேண்டியதான அந்த அக்னி பாத்திரத்தை வச்சுக்க போறோம். எதுல ஹோமம் பண்ண போறோமோ அந்த பாத்திரத்தை. அது மண்ணுனால ஆக்கப்பட்டிருக்கக்கூடியதுலயோ, இப்ப இந்த காலத்துல சிமெண்ட்னால ஆக்கப்பட்டதெல்லாம் வந்துடுத்து. மண்ணுல இருக்கக்கூடியதுதான் அதுல அது ரொம்ப மண்ணு கூட விட்டு போயிடும். அதுக்கப்புறமா மண்ணை பூசி அதெல்லாம் பண்ணணும். அதனால நடு அங்கணத்துல அதை வைத்து விட்டு இடது பக்கத்துல, இந்த செவ்வகத்துல இடது பக்கம், அந்த இடது பக்கத்துல இதெல்லாம் வைப்பா. என்ன வைக்கணும் அப்படின்னா, ஸ்ராத்தமா இருக்கிறது ஒரு இலையில நிறைய நுனியோட இருக்கக்கூடிய புல்லும் நுனி இல்லாததான தர்ப்பங்கள் கொஞ்சம் கட்டி வச்சிடுவா. அப்புறமா ஸ்ராத்தத்துல உபயோகப்படுத்துறதுக்கு அப்படின்னு தர்ப்பணத்துல இருக்கா மாதிரி 3 புல்லுனால ஆக்கப்பட்டது, 7 புல்லுனால ஆக்கப்பட்டது அப்படிங்கிறதான இதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருப்பா. அதே மாதிரி அதுக்கப்புறமா பாத்திர சாதனம். பாத்திர சாதனம் என்னென்ன அப்படின்னா, நம்ம ஹோமம் பண்றோமோ இல்லையோ, அந்த ஸ்ராத்தத்திலேயோ இல்லாத அக்னி சந்தானமா இருந்தாலும் ஹோமம் பண்ணணுமோ இல்லையோ, ஹோமம் பண்ணறதுக்கு ஒரு புரசம் இலை வேண்டும். அந்த புரசம் இலைய 2 இலை வேண்டும் ஒரு ஹோமத்துக்கு. ஒன்னு பிரதான தர்வி, இன்னொன்னு இதர தர்வி. தர்வின்னாக்கா அந்த புரசம் இலைக்கு பெயர்.
தர்வி, அதாவது நெய்யை எடுத்து நாம அதுல சேர்க்கறதுக்காக இருக்கக்கூடியது. வெறும் பச்சை இலை. அது எதுவுமே காசு கொடுத்து சிரமப்பட்டு வாங்க வேண்டியதே இல்லை அந்த நாள்ல வச்சிருக்கிறது. அதனால தர்வி அதான் பிரதான தர்வி. அப்புறமா ஸ்ராத்தமா இருந்ததுன்னா ஆஜ்யஸ்தாலி. இதுலயும் ஆஜ்யஸ்தாலி வேணும். அக்னிசந்தானத்திலையும் ஆஜ்யஸ்தாலி, நெய்ய வச்சுக்க வேண்டிய பாத்திரம். தர்வி, ஆஜ்யஸ்தாலி, புரோக்ஷணி. புரோக்ஷணி பாத்திரம் அப்படின்னு அது நாம புரோக்ஷணம் பண்ணி எடுத்துப்போம். பிரணீதி, பிரணீதி பாத்திரம். இதெல்லாம் ஆள் வச்சுப்பா. தர்வி, ஆஜ்யஸ்தாலிய வெள்ளி பாத்திரமோ சின்னதோ பெருசோ அது வச்சுப்பா. அது மர பாத்திரம் கூட வச்சுக்கலாம். தர்வி, ஆஜ்யஸ்தாலி, புரோக்ஷணி, பிரணீதி. அதுக்கப்புறமா யுத்மம். யுத்மம் 20, 21 அப்படின்னு வச்சுப்பா. ஒண்ணு கடைசியில விஷ்ணுவே சுவாகானுங்கிறது தனியா ஒண்ணு வைப்பா. அப்ப தர்வி, ஆஜ்யஸ்தாலி, புரோக்ஷணி, பிரணீதி, யுத்மம். அப்புறமா இன்னொரு தர்வி. தர்வின்னாக்கா அந்த இதுதான் இலை தான், புரசம் இலை. அதுக்கு இதர தர்வின்னு பெயர். அது ஒரு காரியத்துக்கு ஒரு வாட்டி அந்த அக்னியை சேர்க்கறதுக்கு அது வேணும், அக்னியில சேர்க்கறதுக்கு. அப்போ தர்வி, ஆஜ்யஸ்தாலி, புரோக்ஷணி, பிரணீதி, யுத்மம், இதர தர்வி. இப்ப 6 பாத்திரங்கள் இருக்கா. இதுக்கு பெயர் ஷட் பாத்திரம் அப்படின்னு பெயர். இந்த 6 பாத்திரத்தை தயார் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ராத்தம் அந்த கரியா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்ராத்தத்துக்கு மாத்திரம் இல்லை, இதுக்கும் அக்னிசந்தானத்துக்கும் நித்தியமா பண்ணக்கூடியதான அல்லது முக்கியமானதான காலங்கள்ல பண்ணக்கூடிய அக்னிசந்தானத்துக்கும் இது வேணும். தர்வி, ஆஜ்யஸ்தாலி, புரோக்ஷணி, பிரணீதி, யுத்மம், இதர தர்வி. யுத்மம்ங்கிறது அந்த இதுல அக்னியில சேர்க்க வேண்டியதான சமித்துகள் தான். இப்போ இவைகளை அங்க வச்சுக்கணும். இதுக்கு சாதனம், பாத்திர சாதனம், ஷட் பாத்திரம் அப்படின்னு. ஸ்ராத்தமா இருந்ததுன்னா இந்த 6க்கு மேல நாம உள்ள போய் சாதம் எடுத்துட்டு அந்த சாதத்தை ஹோமம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா சர்வ வியஞ்சனத்தையும் வச்சுட்டு ஒண்ணு பண்ணுவோம். அப்போ அந்த 2 தொன்னையோ ஏதோ ஒண்ணுல அதை பண்ணுவோம். அந்த 2 பாத்திரத்தையும் வச்சுக்கணும். அப்ப தர்வி ஸ்ராத்தமா இருந்தா இது ஸ்ராத்த பிரகரணமா இருக்கிறதுனால தர்வி, ஆஜ்யஸ்தாலி, புரோக்ஷணி, பிரணீதி, யுத்மம், இதர தர்வி. அதுக்கப்புறமா ஹவ்யம், ஹவிஷ்யம் அப்படிங்கிறது. ஹவ்யம்ங்கிறதான பாத்திரம் தொன்னை பெருசா இருக்கும். அதுல நிறைய சாதத்தை உள்ள இருந்து எடுத்துட்டு அந்த சாதத்தை எடுத்து அக்னி அபிகாரிய, அதாவது நெய்ய சேர்த்துண்டு நம்ம மந்திரங்களை சொல்லி அதுல சேர்ப்போம். அதுக்கு ஹவ்யம்னு பெயர். அதுக்கு அடுத்தது ஹவிஷ்யம்னு பண்ணிருக்கிறது. எல்லா வஸ்துக்கள்ல இருந்து ஒரு சொட்டு எடுத்து வச்சுட்டு அதை ஒரே கையால எடுத்து ஹவிஷ்யத்தை அதே மாதிரி சேர்க்கணும் அக்னியில. இதுல ஸ்ராத்தத்துல இந்த ஹவ்ய பாத்திரம், அபிஷ்ய பாத்திரம், இப்படி இந்த 8ஐயும் பாத்திர சாதனம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நாம பண்ற பொழுது இந்த 2 பாத்திரம், அப்புறமா 3வது இந்த பக்கம் இருக்கிற 3வது அங்கணத்துல வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறமா இந்த தட்சிணையை எடுத்து வச்சுக்கிறது. பிரம்மாவை ஒருவேளை யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பிரம்மாவுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அந்த பக்கம் வெறுமை, அது பெருசா பிரதான இதுவே கிடையாது. அப்போ ஜுஹுயாத் வியஞ்ச, அப்போ அதுல அந்த ஹவிஷ்யம் அப்படின்னு சொன்ன ஹவ்யம், ஹவிஷ்யம்னு சொன்ன ஸ்ராத்தத்துல அதுல ஹவ்யத்தை உள்ளுக்குள்ள இருந்து சொல்ற ஹவ்யத்தை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா பித்ருஸ்தானத்துல இருக்கிறவர் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். உள்ள போய் எடுத்துட்டு வருவா. தலைய பண்ணி வச்சிருக்கிறதுல இருந்து பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணி பெருமாள் நிவேதனம் பண்ணின பிறகு பித்ருக்களுக்கு அது நிவேதனத்துக்காக வருது. அந்த ஹவ்யத்தை எடுத்துட்டு வருவா. அந்த ஹவ்யத்துல மந்திரங்களை சொல்லி அதை சேர்க்கணும். அதுக்குதான் ஜுஹுயாத் வியஞ்சன க்ஷாரவர்ஜம் அன்னம். அதுல உப்பு இல்லாததாய் அதை சேர்க்கணும். வியஞ்சன க்ஷாரவர்ஜம், எதுவும் இல்லாததாய், க்ஷாரம் உப்பு இல்லாததாக அன்னத்தை சேர்க்க வேண்டும். அப்புறம் ஹவிஷ்யம்னு ஒண்ணுல எல்லாமே இருக்கணும். அது இதுல நாம வைக்கிறதுல கொஞ்சம் கூட உப்போ இதர வியஞ்சனங்களினுடைய ஸ்பர்ஷமும் இல்லாமல் இருக்கணும். ஜுஹுயாத் வியஞ்சனக்ஷாரவர்ஜம், வியஞ்சனங்களோ உப்போ இல்லாததான சுத்தமான அன்னத்தை ஜுஹுயாத் அனலே அக்னியில சேர்க்கணும் மந்திரங்களை சொல்லி. அனுஜாத்தோ த்விஜைஸ்தைஸ்து திரிகிருத்வாஹா புருஷ ரிஷபா 3 முறை. அது பிதாமக பிரபிதாமகாளுக்காக உத்தேசிச்சு அது சொன்ன உடனே இது அக்னியில பிதர்களுக்காக கொடுக்கறதுனால, இப்போ அக்னியில தேவதைகளுக்கு உத்தேசியமா சொன்னோமானால்
அக்னையே ஹவ்யவாகனாய ஸ்வாஹான்னு சொல்லுவோம். அவன் ஹவிஸ எடுத்துன்னு போறான். பித்திருக்களுக்கு கொடுக்கறச்சே அதுகளுக்கு ஹவ்யம்னு பெயர் இல்ல, கவ்யம்னு பெயர். அப்போ அக்னையே இன்னைக்கு அக்னி பித்திருக்களுக்கு கவ்யத்தை எடுத்துட்டு போறான். அதனால அத சொல்லிட்டு அக்னையே கவ்யவாகாய ஸ்வதேத் யாதவ் நிருபாஹுதி அப்படின்னு சொல்லி அக்னையே கவ்யவாகனாய ஸ்வாஹா அப்படின்னு. சோமாயவை பித்ருமதே தாத்தவ்யா ததனந்தரம். சோமாயவை பித்ருமதே இதெல்லாம் பித்ருமதே தாத்தவ்யாக ததனந்தரம். சோமனுக்கும் பித்ருக்களுக்குமாக இவைகளை பித்ருமத்தேன்னு இதுல மந்திரங்களை வச்சுட்டு சொல்றாளோ. சோமாய பித்ருமத்தேன்னு ஒரு மந்திரங்கள் கூட இருக்கு, அது சொல்றாளோ. இங்க காண்பிக்கிறது முதல்ல அக்னையே கவ்யவாகனாய ஸ்வதான்னு சொல்லணும். யாகத்துல ஸ்வாஹான்னு தேவதைகளுக்கு, பித்ருக்களுக்கா இருந்ததுன்னா கவ்யவாகாய ஸ்வதான்னு சொல்லணும். அதனால அதே மாதிரி சோமாய ஸ்வாஹா அப்புறமா பித்ரே ஸ்வாஹாங்கிறதாக காண்பிக்கணும். 6 ஆகுதிகள் இருக்கு. அப்புறமா வைவஸ்வதாய சைவான்யா திருத்தீயா தீயதே ததாஹா. வைவஸ்வதாய சிலதெல்லாம் ஆச்சாரத்துல இருக்கலாம், சிலதெல்லாம் ஆச்சாரத்துல இல்லாமல் இருக்கலாம், ஒவ்வொருத்தராத்த ஆச்சாரம். இப்ப இந்த வைவஸ்வதங்கிறதெல்லாம் இருக்கிறதா தெரியல. சோமாய பித்ருமத்தே வைவஸ்வதாயங்கிறதெல்லாம் நாம பண்ற மாதிரி எனக்கு தோணல. இல்ல அதையே வேற தேவதைகளுக்கு உத்தேசமா நாம பண்றோமோ என்னவோ. வைவஸ்வதாய சைவான்யா வைவஸ்வதாய சைவான்யா திருத்தீயா தீயதே ததாஹா குதாவசிஷ்டம் அல்பான்னம் விப்ரபாத்ரேஷு நிர்வபேத். அதுக்கப்புறம் அந்த ஹவ்யம் இருக்கே, நிறைய தொன்னையில பெருசா எடுத்துன்னு வந்தோமே, அத ஒவ்வொரு பிடியா எடுத்துட்டு சக்ருதவதாய அப்படிங்கறதெல்லாம் மந்திரங்கள் இருக்கு. ஒரு இடத்துல 2 வாட்டி எடுத்துக்கணும். த்விரவதாய சக்ருத பிகாரிய 2 வாட்டி அதுல இருந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதுல நெய்ய ஒரு வாட்டி இது பண்ணணும். அப்புறம் அந்த பாத்திரத்தை பிடிச்சுண்டு அங்க என்ன மந்திரமோ அதை சொல்லணும். இந்த மாதிரி நாம ஆகுதிகளை சொல்லிட்டு அதுல மிச்சம் இருக்கும். நாம அந்த பாத்திரத்துல அந்த பெரிய தொன்னையில நிறைய அடுக்கி ஜலம் இது வச்சிருப்பா அன்னத்தை. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாம எடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடியதான அன்னத்தை நாம பித்ருஸ்தானத்துல இருக்கிறவருக்கு அதை சேர்த்துட்டு நாம அங்க மந்திரங்களை எல்லாம் சொல்லி அதுதான் முக்கியமானது அப்படிங்கிறதாக பண்றது பித்ருஸ்தானத்துல. ஆனா இங்க உதாவசிஷ்டம் அல்பான்னம் விப்ரபாத்ரேஷு நிர்வபேத். விப்ரபாத்ரேஷு அப்படின்னா பிராமணாளினுடைய பாத்திரங்களில், அதாவது நாம வச்சுட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதானதுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா இங்க அதை நாம பித்ருஸ்தானத்துல இருக்கக்கூடியதான இலையில அதை கொஞ்சம் போறோம், அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுலதான் இல்ல விப்ரபாத்ரேஷு நிர்வபேத். அல்ல அந்த அண்ணம் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிறதுன்னே சொல்றாளோ. விப்ரபாத்ரேஷு நிர்வபேத் அத பித்ருஸ்தானத்துல தத்தம் பண்றதுன்னு சொல்லுவா, அதுல சேர்க்கணும் அப்படின்னு. பித்ரு பாத்திரேஷு பகுவச்சனம் இருக்கு இதுல. ஒருவேளை அவர் அந்த காலத்துல என்ன யார் எப்படி ஆச்சாரத்துல இருக்கோ. ஆனா விப்ரபாத் நாம பண்றதெல்லாம் பித்ருஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் எந்த தொன்னையில நாம உள்ளேந்து இதை எடுத்துட்டு அக்னியில நாம ஆகுதிகளாக சேர்த்து மிச்சம் இருக்கக்கூடியதை கொஞ்சம் போறோம் நாம இந்த பித்ரு இலையில அதை சேர்த்துட்டு அவருக்கு தத்தம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும், அதை சேர்த்து நாமும் ஷட்பிண்டம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பிண்ட பிரதானம் பண்ணறதுக்கு அப்படிங்கிறது. அதனால விப்ரபாத்ரேஷு நிர்வபேத் ததோன்னம் ரிஷ்டமத்யர்த்தம். இப்போ அவ இலையில சாப்பிட உட்கார்ந்துட்டு இருக்கா. ஸ்ராத்தத்துல முதல்ல அவ அவளை ஆவாகனம் பண்ணறது, அப்புறமா இந்த ஹோமங்களை பண்றது. அவள்ல நம்ம ஸ்ராத்தம் பண்றோம் அப்படிங்கிறதா அனுஜைய வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ற, அதுல இந்த ஸ்தானத்துல தேவரீர் இருக்கணும்னு ஆவாகித்து அதுக்கப்புறமா நாம காரியங்களை எல்லாம் பண்றோம். இப்ப அவ ஆவாகித்தாளா இருக்கா. அதுக்கப்புறமா அவளுக்கு இது பண்ணணுமோ இல்லையோ விப்ர போஜனம். அந்த போஜனத்துக்காக கை கால் அலம்பி
கை கால் அலம்பின்றுதான் இது பண்ணணும், சாப்பிடணுங்கிறது சாஸ்திரம். அந்த காரணத்தினால கை கால நாமளேதான் என்ன அர்க்கிய பாத்தியங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறோங்கிறதுனால கர்த்தா அவருக்கு கை காலெல்லாம் அலம்பி விடக்கூடியதான மந்திரங்கள், வசத்தியான மந்திரங்கள் இருக்காங்க. அந்த மந்திரங்களை எல்லாம் அவருக்கு பண்ணி அவருக்கு அர்க்கியம் கொடுத்து அஸ்வர்க்கியம்னு அவர் சொல்லி அதுக்கப்புறமா அவர் இப்போ ஆச்சமனம் பண்ணணும். அவர் இப்போ சாப்பிடணும், சாப்பிடறதுக்கு முன்னாடி ஆச்சமனம் பண்ணணும். அப்படிங்கிற காரணத்தினால கர்த்தா முதல்ல ஆச்சமனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போக்தாக்கள் ஆச்சமனம் பண்ணணுங்கிறதெல்லாம் சாஸ்திரம் இருக்கு. அதுக்கப்புறமா இப்போ அந்த உள்ள வந்து சாப்பிடுற உள்ள அவ உட்கார்ந்துட்டு இருக்காள். இப்போ இந்த 3 பிராமணாள் குறைஞ்ச பட்சம் இருப்பா இல்லையா? 3 பிராமணாள்ல ஒருத்தர் பித்ருஸ்தானத்துல இருப்பார், ஒருத்தர் விஸ்வேதேவஸ்தானத்துல இருப்பார், ஒருத்தர் விஷ்ணு ஸ்தானத்துல இருப்பார். முதல்ல விஸ்வேதேவஸ்தானத்துல இருக்கிறவர், அந்த விஸ்வேதேவஸ்தானத்துல இருக்கிறவர் பண்றது எல்லாம் தேவதாவா இருக்கிற காரணத்தினால எப்பொழுதும் போல நம்ம உபவீத்தமா பூனலை வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவருக்கான உபச்சாரங்கள் எல்லாம் உபவீத்தமா பண்ணணும். அதுக்கப்புறமா பித்ருஸ்தானத்துல இருக்கிறவருக்காக இதுவா பண்ணணும். உபவீத்தத்துக்கு அப்புறமா பிராச்சீனா வீத்தமா பண்ணணும். பிராச்சீனா வீத்தம்னா இதை மாத்திருந்து இப்படி பண்ணணும், தர்ப்பணாதிகள் எல்லாம் பண்ற மாதிரி. அதுக்கப்புறமா விஷ்ணுவுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் அவர் தேவதையான காரணத்தினால உபவீத்தமா பண்ணணும். நீங்க ஸ்ராத்தத்துல மாத்தி 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 இந்த பூனலை மாத்திக்கிறது பிராச்சீனா வீத்தம் உபவீத்தம்னு இருக்கும், பழக்கப்பட்டுடும். கூட வாத்தியார் இருப்பார், இல்ல தெரிஞ்சவா இருப்பா அப்படிங்கிறது. அது அது ஒருவேளையா தேவதைகளை ஒன்னா வச்சுட்டு பித்திருக்களை ஒன்னா அப்படி இல்ல. அது முதல்ல தேவதையானதான விஸ்வ தேவர்கள், அதுக்கப்புறமா பித்திரு, அதுக்கப்புறமா விஷ்ணு. அதனால பூனலை உபவீத்தம், அப்புறமா பித்திருஸ்தானத்துக்காக வேண்டியதான உபச்சாரங்களுக்கு பிராச்சீனா வீத்தம், அதுக்கப்புறமா மறுபடியும் உபவீத்தம் விஷ்ணுவுக்கு அப்படிங்கிறது. அதனால பூனலை இப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அது அது பழக்கத்துல வரும். இந்த மந்திரம் இவாளுக்குங்கிறதுனால அது கொஞ்சம் பழக்கத்துல வந்துடும். இப்ப என்னன்னா போஜன ஸ்தானத்துக்கு வந்தாச்சு. அவளுக்கு கை காலெல்லாம் அலம்பி ஆயிடுச்சு. அதாவது வந்திருக்க கூடியவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனீயம் ஆயிடுச்சு. இப்போ நாமும் இடம் பண்ணி அவருக்கு போஜனம் பண்ணி வைக்கணும். அது என்ன அன்னம்னா, நாம போஜனம் பண்ணினதான அன்னம் எது அப்படின்னா, பித்திருக்களுக்கு அந்த நாம யாருக்கு ஸ்ராத்தம் பண்றோமோ அவளுக்காக சொல்லி அந்த பித்திருக்களுக்கு நாம பண்ணி இருக்கக்கூடியதான ஹோமங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடியது. ஆனா பித்திருக்களுக்கு நாம பண்ணணுமானால் அது பகவன் நிவேதித்தமானதான அன்னமா இருக்கணுங்கிறதுனால பகவத் ஆராதனம் அதற்கு முன்னாடி இருக்கணும். ஆக நம்மளுடைய சித்தாந்தத்தின்படி நம்ம ஆச்சாரம் என்னன்னா, ஸ்ரீ வைஷ்ணவாள் ஆச்சாரம் என்னன்னா, கார்த்தால ஒருத்தன் யார் கர்த்தாவோ அவன் எழுந்து தீர்த்தமாடி நன்னா பளிச்சுன்னு திருமணம் எட்டுண்டு, விசேஷத்தா மற்ற நாள்லாம் இல்லைன்னா கூட அன்னைக்காவது 12 திருமணம் எட்டுண்டு, அதுக்கப்புறமா அதாவது பிரம்ம யஜ்ஞாந்தம் அதெல்லாம் முடிச்சு மாத்தியான்கீக அன்னைக்கு ஸ்ராத்தாங்கமாக ஒரு ஸ்நானம் பண்ணி, அப்புறமா மாத்தியான்கீகம் பண்ணி, அதுக்கப்புறமா ஆராதனம் பண்ணி, அந்த பகவன் நிவேதித்தமானதான அன்னத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த பிதிருக்கர்மாக்கள்ல ஈடுபட்டு அதை கொண்டுதான் தத்தத்தை பண்ணி அதை கொண்டுதான் பின்னாடி நாமோ பிண்ட பிரதானம் பண்ண போறோம். அந்த காரணத்தினால ஆராதனாந்தம் பண்ணி இருக்கணும். இப்போ சாப்பிட உட்காந்துட்டு இருக்கா, அவளை சாப்பிட உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லியே ரொம்ப நேரம் ஆயிடுச்சேன்னா ஸ்ராத்த தண்ணிக்கு சாப்பிட உட்காந்துட்டு ரொம்ப உபச்சாரங்கள் நிறைய தான் இருக்கும். அதனால இப்ப அவ சாப்பிட உட்காந்துட்டா. எப்படி உட்காந்துக்கணும் அப்படின்னா, முதல்ல விஸ்வேதேவருக்கு இத உபச்சாரங்கள் எல்லாம் அப்படி வரிசையா தான் வரணும். விஸ்வேதேவர் அப்படிங்கிறவரை நீங்க கிழக்க பார்த்து உட்கார வைக்கிற வழக்கம் விஸ்வேதேவரை. அடுத்தது பித்ரு உட்கார்றது அப்படின்னா, பித்ருக்களினுடைய லோகம் தெற்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால தெற்குல இருந்து வந்து அவர் வடக்க பார்த்து உட்கார்ந்துட்டு இருப்பார். அந்த ஆத்துல வடக்க பார்த்து அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார். இதெல்லாம் அக்னிக்கு ரொம்ப தொலைவுல இல்லாமல் அப்படின்னு. அக்னிக்கு ரொம்பவும் பக்கத்துல இருந்தாலும் எச்சல் கிச்சல் ஆயிட போறதுங்கிறது, எச்சல் கிச்சல்லாம் இருந்தா ரொம்ப தோஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. புனஸ்ராத்தம் பண்ணணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால எல்லாருமே வாந்தி கிந்தி எதுவுமே எடுக்கக்கூடாது. ரொம்ப 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 ஸ்வஸ்தாளா இருக்கணும். எல்லாரும் ஜாகரூக்காளா இருக்கணும். நிஜமாவே இவாத்து ஸ்ராத்தம் தானேன்னு கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்மாத்து ஸ்ராத்தம் நாளைக்கு அவரை கொண்டுதான் நடக்கணும். அதனால இது அழகான ஒரு சாமூகிகமான கர்ம. எனக்காக நீ பண்ணி கொடுக்கணும்,
உங்காத்து ஸ்ராத்தத்துல நான் வந்து பண்ணி கொடுப்பேன். எப்படி போஜனம் பண்ணிக்கிறது தான், வேற ஒண்ணும் இல்ல. அவாத்துல வந்து ஏதோ ஒரு ஸ்தானத்துல இருந்து அந்த ஸ்ராத்தத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது. அதனால விஷ்ணு ஸ்தானத்துல இருக்கிறவர் சர்வத்தோமுகா, அந்த ஆத்துல எப்படி இடம் இருக்கோ எந்த திசையில வேணுமானாலும் உட்காந்துக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் அக்னியை விட்டு ரொம்பவும் பக்கத்துல இல்லாம அக்னியை விட்டு ரொம்ப தொலைவுலையும் இல்லாமல், அக்னி அவளுக்கு தெரிகிற மாதிரியான, அக்னி அணைஞ்சு போகாம, பிண்ட பிரதானாந்தம் அதுக்கப்புறமா கிரகஸ்தனா இருந்தானா அந்த அக்னியை வாங்கிக்கணுங்கிறது இருக்கு. அதனால அக்னி அணையாம இருக்கணும். புகையா இருந்ததுன்னா அவளுக்கு சிரமமா இருக்கும். அதனால அதெல்லாம் அந்த சிதமாகறதுக்கு அழகா அதெல்லாம் போட்டு வச்சு பக்கத்திலேயே அக்னியை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அக்னியில அந்த காரியங்களை எல்லாம் முடித்த பிறகு இனிமே அக்னியில வாஸ்தவத்துல காரியம் இல்லை. அக்னி காரியம் ஒரு 1/4 மணி 20 நிமிஷம் தான். அங்க அது நல்லா பழக்கமா தெரிந்து வளர்ந்தா கிடுகிடுன்னு அந்த மந்திரங்கள் எல்லாம் போகும். அந்த ஒரு 20-25 நிமிஷத்துக்கு தான் இந்த ஏற்பாடு, அந்த இந்த ஹோமாதிகள் எல்லாம். அதுக்கப்புறமா இப்போ கை கால் அலம்பின்னு வந்தாச்சு, உள்ளுக்குள்ள உட்கார்ந்து வந்தாச்சு, கிழக்க பார்த்துண்டு விஸ்வதேவர், அது உச்சிதம். அதுக்கப்புறமா வடக்குல இருந்து வந்திருக்காருங்கிறதுனால, தெற்குல இருந்து வந்திருக்காருங்கிறதுனால வடக்க பார்த்து பித்ரு. விஷ்ணுவுக்கு எந்த இடத்துல வேண்டுமானாலும் சர்வத்தோமுகா விஷ்ணுன்னு அந்த ஆத்துல எப்படி சௌகரியமா இருக்கோ அப்படி உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறது. சர்வவியாபி சர்வத்தோமுகன் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கிழக்குல இடம் இருந்ததுன்னா கிழக்க பார்த்து உட்கார வைக்கிறது இப்படின்னு. இதுல தேவதைகளுக்கும் பித்ருக்களுக்கும் நடுவுல ஒரு இடத்துல ஒரு இடம் சுத்தி பண்ணி அதுக்கு கொஞ்சம் காரியம் இருக்கு அப்படிங்கிறதுனால அங்க ஒரு சில பிண்டாதிகள் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கொஞ்சம் இடம் இருக்கணும், எச்சல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிச்சிடக்கூடாது அப்படின்னு. இப்போ அவளுக்கு போஜனம் பண்ணணும். போஜனத்துக்காகத்தான் இது ஏற்பட்டது. போஜனம் தான் அங்கினா பிரதானமானது, மற்றது எல்லாம் அங்கம் அப்படிங்கிற காரணத்தினால நன்னா அவ புஜிக்கணும், நன்னா சாப்பிடணும், அவசரம் இல்லாம சாப்பிடணும். பின்னாடி ஒரு அழகான ஸ்லோகம் வருது, அவ அவசரம் இல்லாமல் சாப்பிடணும், அவசரம் இல்லாம மந்திரத்தை சொல்லணும், அவசரம் இல்லாம காரியங்களை பண்ணணும், உபச்சாரங்களை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். அதனால அவளுக்கு அன்னத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறது. ததோன்னம் மிருஷ்டம் அத்தியர்த்தம் அபீஷ்டம் அதிசத்கிருதம் தத்வா ஜுஷத்வமிச்சாதா வாச்சியமே தத் அனிஷ்டுரம். அவ சாப்பிட உட்கார்ந்துட்ட உடனே அவளுக்கு இந்த மாதிரி சாய்க்கணும்னு 2 இலை, அந்த 2 இலையில ஒரு இலையில நாம பிரசாதத்தை வைக்கிறது, அதுக்கப்புறமா மற்ற இலைகள் எல்லாம் எப்படி எதை சாய்க்கணும் அப்படின்னு முதல்ல அதுல கொஞ்சம் போறோம் எண்ணெய் இது ஆஜ்யத்தை சேர்த்துட்டு, தொன்னையில ஆஜ்யத்தை சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து பாத்திர சுத்திங்கிறதுக்காக கொஞ்சம் போறோம் நெய்யை சேர்த்துட்டு, எல்லாமே முதல்ல விஸ்வதேவருக்கு, அதுக்கப்புறமா விஷ்ணுவுக்கு, அதுக்கப்புறமா பித்ருக்கு, அதுக்கப்புறமா விஷ்ணுவுக்கு அப்படிங்கிறது. அதுல பிரசாதத்தை சேர்க்கலாம். கீழ் இலையில பிரசாதத்தை சேர்த்துட்டு மேல் இலையில ஒவ்வொரு இது ஆச்சாரம் இருக்கு. அந்த ஆச்சாரத்துல என்ன இருக்குன்னா, முதல்ல பிரசாதத்தை சேர்க்கணும். அதுக்கப்புறமா ஒரு வாக்கியம் ஒண்ணு சொல்லுவா. முதல்ல பிரசாதத்தை சேர்த்த பிறகு சூப்பம்னா என்னது, பருப்பு, அன்ன பாயச சூப்பா பூப்பம் அப்படின்னு அன்னம், அதுக்கப்புறமா பாயசத்தை எல்லாம் ஒரு சொட்டு மேல் இலையில சேர்ப்பா. முதல்ல அன்னம் கீழ் இலையில, அது நல்லா பிடிச்சு சேர்ப்பா. அது அன்னைக்கு வந்து அந்த போக்தா அது வரைக்கும் தொடக்கூடாது இலைய. அதனால அவர் கை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். இவ வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான உள்பாத்திரத்தினாலேயே சுத்தி பண்ணி இருப்பா. அதனால நல்லா தொட்டே வைக்கலாம். அதை இன்னும் சொல்ல போனா ஆதரவா அப்படி தொட்டுதான் அதை வைக்கணும் அப்படிங்கிறது. கெட்டியா அதை பிடிச்சு வச்சு கீழ் இலையில அதை சேர்ப்பா அன்னம். அதுக்கப்புறமா மேல் இலையில பாயசம். இந்த கிரமத்துலதான் பண்ணணும். அன்ன பாயச சூப அபூப்பம். அன்னம் பாயசம், பாயசம்னா ஒரு சொட்டு சொட்டிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு அந்த வேளையில சாய்க்கலாம். பாயச சூப்பம், அன்ன பாயச சூப்பா பூப்பம். அன்னம் பாயசம் ஆயிடுச்சு, சூப்பம் பருப்பு, அபூப்பம் பக்ஷணங்கள், அதுக்கப்புறமா சூப்பா பூப்பம், அதுக்கப்புறமா கலவைன்னு ஒண்ணு, ஒரே ஒரு சொட்டு எல்லாத்தையும் ஒரு கலவை ஒண்ணு சேர்த்துருவா. சாக்கங்களை இதுக்கு முன்னாடி வைப்பா. சாக்கங்கள்னாக்க கரமதுகள், அப்புறமா இந்த கலவையை வைப்பா. இது முதல்ல அவருக்கு, அதுக்கப்புறமா
விஸ்வதேவருக்கு அப்புறமா பிதருக்கு, அதுக்கப்புறமா இவருக்கு, அதுக்கப்புறமா இது மாதிரி சாதத்தை எல்லாம் சாதிச்ச பிறகு அதுக்கப்புறமா தத்தம் பண்ணணும், அதுக்கப்புறமா புரோக்ஷணம் பண்ணணும். புரோக்ஷணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு சாப்பிடலாம்னு நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல தத்தம் பண்றதுக்குன்னு ஒரு இடம் ஒண்ணு பண்ணி வச்சிருப்போம். அது தேவதா தத்தம் ஒண்ணு பண்ணுவோம், அது பித்ரு தத்தமாவும் அதை பண்ணுவோம். அந்த தத்தத்தை பண்ணின பிறகு சுவாமினாக ஜுஷத்வம், நீங்க மௌனமா இருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க சாப்பிடுறப்ப இதெல்லாம் மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டே வருவா. பவதோ புஞ்சானான் ஸ்ரீ பும் சூக்தான், ஸ்ரீ சூக்தம் பும் சூக்தம், இந்த மாதிரி சூக்தங்கள் எல்லாம் யாவத் சக்கியம் ஸ்ராவயிஷ்யே, எனக்கு முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் அற்புதமான மந்திரங்கள் சனந்தனாதி மகாத்மசாலினாக யூயம் அஸ்மின் கைங்கர்யே ஆச்சல்யாதிசயேன சமாகதாக, அழகான மந்திரங்கள். பெரிய சனந்தனாள் மாதிரி எழுந்தருளி இருக்கக்கூடியதான தேவரீர் ரொம்பவும் கைங்கரியத்துல, இந்த கைங்கரியத்துல அடியன் பேர்ல இருக்கக்கூடிய அனுகிரகத்தினால் எழுந்தருளி இருக்கிறீர். தேவருடையதான தேஜஸுக்கும் இதனால இந்த மாதிரி பண்ண வேண்டியதுக்கும் சேர என்னால இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் அந்த மாதிரியாக நாம பண்றோம். இந்த பெருமாள் நிவேதிதமானதான இந்த அன்னங்கள்ல எது அபேட்சிதம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ராத்திரி உங்களுக்கு பசி இல்லாத மாதிரி சாப்பிட்டு எங்களை ரட்சிக்கணும். ததா வயகும் சம்ரக்ஷணீயாக, எப்படின்னா ததா புக்வா, எப்படி புக்வான்னா யதா ராத்திரௌ க்ஷுண்ண பவேத், எப்படி ராத்திரி பசி இருக்காதோ அதையெல்லாம் வேணுன்ற பொழுதெல்லாம் அதை எடுத்து வர வைத்து, தத்தது ஆனாய, எங்களை எடுத்து வர வைத்து நன்னா சங்கோச்சம் இல்லாம நன்னா வேண்டி கேட்டு சாப்பிட்டு ராத்திரியில எந்த விதமானதான பசியும் தோன்றாத முறையில சாப்பிட்டு நீங்க எங்களை ரட்சிக்கணும், சாப்பிடுறதுனால ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. இந்த சாப்பிடுறதுதான் அங்கி. அதுக்கப்புறமா பரிசேச்சனம் பண்ணணும். பரிசேச்சனத்தை எல்லாம் இவன் கர்த்தாவே மந்திரம் சொல்லி வெறும் தந்திரங்கள் தான், கர்த்தாவே அதை பண்ணி வச்சிடுவான். இதெல்லாம் பண்ணி பிடிச்ச பிறகு பெருமாள் தீர்த்தத்தை வாங்கிட்டு அதுலலாம் ஆச்சாரம் உண்டு. ஆத்துலயே ஆராதனை பண்ணிட்டு இங்க இந்த ஆத்தனுடைய தீர்த்தம் வாங்கிக்கிறதுங்கிறது, அந்த தீர்த்தத்தை வாங்கின்ற பிறகு இவாளுக்கு பரிசேச்சனம் நடக்கும். அந்த பரிசேச்சனத்தை பண்ண பிறகு பிராணாகுதி ஆகும். எல்லாம் இவனே சொல்லுவான், அவன் சொல்ல வேண்டாம், அந்த போக்தா சொல்ல வேண்டியதே இல்லை, கர்த்தாவே சொல்லுவான். அதுக்கப்புறமா அவ சாப்பிட ஆரம்பிக்கலாம். வாஸ்தவமா இலையில உட்கார்ந்து இத்தனை உபச்சாரங்களையும் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு 20 to 25 நிமிஷம் ஆயிடும். 3 மணிக்கு அதாவது இலையில உட்கார்ந்தது எத்தனை மணியோ அதுல இருந்து அடியேன் சொல்றது. அப்படி ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அவளுக்கு அங்க இலையில உட்கார்ந்து பொறுமையா அவ இருக்கணும். இவாளுக்கு இந்த தந்திரங்கள் எல்லாம் எஜமானன் பண்ண வேண்டியது இருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணுவான். 20 நிமிஷத்துக்காவது ஆயிடும். அதுக்கப்புறம் தான் அவ சாப்பிடலாம். அவ சாப்பிடுறச்சே இவர் இந்த ஸ்ரீ சூக்தம், புருஷ சூக்தம், இன்னும் என்னென்ன சூக்தங்கள் எல்லாம் உண்டோ அதுக்கெல்லாம் அபிஸ்ரவணம்னு பெயர். அங்க சொல்ல வேண்டியதான மந்திரங்கள்னு அதெல்லாம் யாவத் சக்தி நமக்கு முடிஞ்ச வரைக்கும் அதை சொல்லலாம். அந்த அன்னம் எப்படி இருக்கணும் அதுதான் காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகம் 29. ததோன்னம் மிருஷ்டம் அத்தியர்த்தம், நன்ன மிருஷ்டம், நன்னா ருச்சிமத்தானதாய் நன்னா அதுல பண்ணிருக்கிறது எல்லாமே அன்னைக்கு ஸ்ராத்தத்துக்காக நாம பண்ணக்கூடியது எல்லாமே ருச்சியை காட்டிலும் அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு புஷ்டிய கொடுக்கக்கூடியது. அதுல மிளகுதான் சேர்த்திருக்க, மிளகா சேர்க்க மாட்டா. அதே மாதிரி நாம இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த கடல் எண்ணெய் சேர்க்க மாட்டா, அதெல்லாம் பிற்காலத்துல வந்தது. அதுக்கப்புறம் மரத்தினுடைய பட்டைங்கிறதுனால அந்த பிசினை சேர்க்க மாட்டா. அதான் பெருங்காயம் இதெல்லாம் சேர்க்க மாட்டா. கடலை பருப்பு இதெல்லாம் சேர்க்க கூடாது அப்படிங்கிறது. அதனால மிருஷ்டம் அத்தியர்த்தம் அபீஷ்டம் அதிசத்கிருதம், நன்னா சத்காரத்தோட அபீஷ்டமா வேண்டிய அளவுக்கு மிருஷ்டமா ருச்சிமத்தா இருக்கக்கூடியதான அன்னத்தை தத்வா ஜுஷத்வம் இச்சாத்தா ஜுஷத்வம், நீங்க உங்களுடைய விருப்பத்திற்கு சேர இருக்கலாம், நீங்க புஜிக்கணும், சாப்பிடணும்னு பிரார்த்திச்சுட்டு வாச்சியமே தத் அனிஷ்டுரம், எந்த விதமானதான் ஐஷ்டூரியமும் இல்லாம குரூரமான தன்மைகள் எல்லாம் இல்லாம நன்னா பிரார்த்தனா ரூபமா அதை சொல்லி அப்படின்னு அவளை போஜனம் பண்ணி வைக்கணும்.
போக்தவ்யம் தைஷ்ச தச்சித்தைஹி மௌனிபிஸ் சுமுகைஸ் சுகம். அவளும் மௌனத்தோட கொஞ்சம் கூட இன்முகத்தோட சுகமா அவளும் சாப்பிடணும். அதுவும் அவசரம் இல்லாம சாப்பிடணும். இதுதான் ரொம்பவும் முக்கியமானது. அங்கி பிராமண போஜனம் தான். போக்தவ்யம் தைஷ்ச தச்சித்தைஹி மௌனிபிஸ் சுமுகைஸ் சுகம் அக்ருத்யதா சாத்வரதா தேயம் தேனாபி பக்திதாக. கோபம் முதலியதான எந்த விதமான எண்ணமும் இல்லாமல், கெட்ட எண்ணமும். அத்வரதா துவரை ஏதும் இல்லாமல், இவர் எப்ப சாப்பிட்டுட்டோ அதுக்கப்புறமா நாம பிண்ட பிரதானம் பண்ணிட்டோ அதுக்கப்புறமா நாம எப்ப சாப்பிடுறது அப்படிங்கிறதுனால எந்த விதமான துவரையும் காண்பிக்காமல் நன்னா. இப்ப அவ சாப்பிடுறக்கு அத்வரதா தேயம் தேனாபி பக்திதாக. பக்தியோட இவன் நம்மாத்துக்கு சாட்சாத் விஸ்வே தேவர்களே எள்ளி இருக்காள். சாட்சாத் பித்ரு பிதாமக பிரபிதாமகாளே வந்திருக்காள். அவசியமா சாட்சாத் அன்னைக்கு இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு ஸ்ராத்த சம்ரக்ஷக மகாவிஷ்ணு அப்படின்னு தான் அவரை சொல்லுவா. அந்த ஸ்ராத்தையே ரட்சணம் பண்றான். மூணாவதா தான் அவரை வரிக்கணும் இல்லையா? அதனால 3 பேராவது ஸ்ராத்தத்துல இருக்கணுமா. அவைஷ்ணவம் ஹதம் ஸ்ராத்தம்னு ஒரு வாக்கியம் இருக்கு. விஷ்ணு ஸ்தானத்துக்கு ஒரு போக்தாவை ஏற்பாடு பண்ணாமல் நாம ஸ்ராத்தம் பண்ணா அந்த ஸ்ராத்தம் வசதி இல்லை அப்படின்னு. அப்படி விஷ்ணு அவ ஸ்தானத்துல ஏதோ கிடைக்கல இடத்துல அப்படின்னா கூட அவளெல்லாம் நம்ம வரிக்கிறது எல்லாம் குறைவில்லாம அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அதனால அக்ருத்யதா சாத்வரதா தேயம் தேனாபி பக்திதா. அவளும் குரோதம் எதுவும் இல்லாமல் அவசரம் எதுவும் இல்லாமல் தன்மனஸ்காளா மௌனத்தோட சுகமா முகத்தை வச்சுண்டு இன்முகத்தோட சாப்பிடணும். இவனும் அவசரம் ஏதும் இல்லாமல் இனிமையாக அவளுக்கு உபச்சாரங்களை பண்ண வேண்டும். ரக்ஷோக்னமந்திர படனம் பூமேராஸ்தரணம் திலைஹி கிருத்வா தேயாஸ்வ பிதரஸ்தயேவ த்விஜசத்தமாஹ. அவன் பூமியில ராட்சோக்ன மந்திர பட்டனம் கரிஷ்யேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் முன்னாடி பிரசாதம் எல்லாம் சேர்த்த உடனே ராட்சோக்ன மந்திர பட்டனம், ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கிறது அப்படின்னு சொன்னாலே அதை கெடுக்கிறதுக்கு ராட்சசாள் வந்துடுவாளாம். அதனால ராட்சோக்னம்னா ரக்ஷர்களை அடிக்கிறதுங்கிறது. அதுக்காக இருக்கக்கூடிய மந்திரங்கள். அதை தவிர இவா சாப்பிடுறதுக்கு உள்ளேந்து சாதிப்பா பொம்னாட்டிகள் இருந்தா சாதிக்கலாம், யார் வேணாலும் சாதிக்கலாம், கர்த்தாவே கூட சாதிக்கலாம். ஆனா கர்த்தரா அனவேட்சமானஹா அப்படின்னு அவ சாப்பிடுறத கர்த்தா நேர பார்க்காமல் இருக்கணும் அப்படின்னு அப்படி உக்காந்துண்டு அந்த இடத்துல வெறுமை உக்காந்துட்டு இருக்காமல் அவன் அந்த சமயத்துல அபிஷரவணம் சொல்லணும், புருஷ சுக்தாதிகளை சொல்லணும் அப்படிங்கிறது. இப்போ 4 ஸ்லோகங்கள் சொல்றார். இது ஸ்ராத்தத்துல சொல்றது. பிதா பிதாமஹஸ்சைவ ததைவ பிரபிதாமஹः மம திருப்திம் பிரயாந்த்வத்ய விப்ரதேஹேஷு சம்ஸ்திதாः. பிதா பிதாமஹஸ்சைவ ததைவ பிரபிதாமஹः மம திருப்திம் பிரயாந்த்வத்ய ஹோமாப்யாயிதமூர்த்தயாः. பிதா பிதாமஹஸ்சைவ ததைவ பிரபிதாமஹः திருப்திம் பிரயாந்து பிண்டேன மயா தத்தேன பூதலே. பிதா பிதாமஹஸ்சைவ ததைவ பிரபிதாமஹः திருப்திம் பிரயாந்து மே பக்தியா என்னைததுதீரிதம். இது நானும் ஸ்ராத்தத்துல சொல்லுவோம். ஸ்ராத்தத்துல இதெல்லாம் தனித்தனியானதான ஒரு 2-3 அங்கங்கள் சேர்ந்ததுதான். ஸ்ராத்தத்துல முதல்ல அவளை வரிக்கிறோமோ இல்லையோ, அவளை நம்ம தாத்தா பாட்டிகளாகவே வரிக்கிறோம். யார் ஸ்ராத்தத்துக்கு வந்திருக்காளோ, யார் ஸ்ராத்தம் நடக்கிறதோ அவ அப்படின்னு. அப்போ அந்த பிராமணரினுடையதான உடம்புல அவள் வரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த வரணம் ஒண்ணு. அதுக்கப்புறமா ஹோமம் பண்ணின பேரு. அந்த ஹோமம் ஒரு யாகம், ஒரு முக்கியமானது, ஸ்ராத்தத்தினுடைய முக்கியமானதான அங்கம். அந்த இடத்துலயும் அதுக்கப்புறமா போஜனம், அதுக்கப்புறமா பிண்ட பிரதானம், இந்த 3 இடத்துலயும் அது தவிர ஆவாகனம் பண்ணி கடைசியில அவளை விசர்ஜனம் பண்றதே சொல்றது. இப்போ முதல்ல அவளை ஆவாகிப்போம், ஆவாகித்து ஹோமாதிகள் பண்ணுவோம். அந்த ஹோமத்துல நாம சில பேரை வரிச்சு வச்சிருக்கோம், நம்ம பித்ருக்கள், அப்புறமா விஸ்வதேவர்கள்னு. அப்போ அவர்கள் எல்லாம், அதுதான் 2வது ஸ்லோகம். பிதா பிதாமஹஸ்சைவ ததைவ பிரபிதாமஹः மம திருப்திம் பிரயாந்த்வத்ய ஹோமாப்யாயிதமூர்த்தயாः. என்னுடைய பிதா பிதாமகன் பிரபிதாமகன்
இது அப்பா ஸ்ராத்தமா இருந்தா இல்லையா, அதுக்கேத்த மாதிரி யார் ஸ்ராத்தமோ அதுக்கேத்த மாதிரி மாதா பிதாமகி சைவ ததைவ பிரபிதாமகி அப்படிங்கிறத நாம சொல்லணும். ஆனா இந்த சில பேர் அதே ஸ்லோகத்தையும் சொல்லலாங்கிறாள். மம திருப்திம் பிரயாந்த்வத்ய ஹோமாப்யாயித மூர்த்தயாக, ஹோமத்துல ஆப்யாயித மூர்த்தயாக, ஹோமத்திலே சந்தோஷப்படுத்தப்பட்ட சரீரத்தை உடையவர்களாய் பிரயாந்து இருக்கட்டும் போகட்டும். நம்மாத்துக்கு வந்து இந்த ஹோமத்திலே இருக்கக்கூடிய ஹோமத்தினாலே சந்தோஷப்படுத்தப்பட்ட சரீரத்தை உடையவர்களாய், இது ஹோமம் முடிஞ்ச உடனே சொல்லறது. பிதா பிதாமஹஸ்சைவ ததைவ பிரபிதாமஹ மம திருப்திம் பிரயாந்த்வத்ய ஹோமாப்யாயித மூர்த்தயாக அப்படின்னு. அதுக்கப்புறமா அவ கை கால் அலம்பி இலையில உட்கார்ந்து சாப்பிடுறச்சே பிதா பிதாமஹஸ்சைவ ததைவ பிரபிதாமஹ, 4வது ஸ்லோகம். திருப்திம் பிரயாந்துமே பக்தியா என்மயைததுதீரிதம் அல்லது உதாகிருதம் அப்படிங்கிறது. அப்புறம் தான் நாம அபிஷ்ரவணத்துக்கு மந்திரத்தை எல்லாம் அபிஷ்ரவணம் ஆரம்பிச்சு சொல்லுவா. அப்போ பிதா பிதாமகன் பிரபிதாமகன் எல்லாம் என்னால என்ன சொல்லப்படுறதோ இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் என்மயைததுதீரிதம் அல்லது என்மயைததுதாகிருதம் இங்க இருக்கு, அதனாலே அவர்கள் திருப்தி அடையட்டும் அப்படின்னு போஜன ஸ்தானத்துல நான் இத என்ன சொல்றேனோ அதை கொண்டு அவ திருப்தி அடையட்டும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா பிண்ட பிரதானம், பிண்ட பிரதானம் பண்றச்சு, பிண்ட பிரதானம் அப்படிங்கிறது நம்மளுடையதான ஸ்ராத்திய பித்ருணாம் அப்படின்னு நம்மளுடைய ஸ்ராத்தத்துல அப்பாவுடைய ஸ்ராத்தத்துல அந்த மேல 3 தலைமுறைகள்ல இருக்கிறவாளுக்கு பிண்டம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஷட் பிண்டம் அப்படின்னு சின்ன சின்னதா 6 உருண்டைய வச்சிருப்பா. அந்த முடிஞ்ச உடனே 3வது அதுக்கு முன்னாடி கூட அந்த இடத்துல தத்தம் கொடுத்த உடனே பிதா பிதாமஹஸ்சைவ ததைவ பிரபிதாமஹ திருப்திம் பிரயாந்து பிண்டேன மயா தத்தேன பூதலே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்லோகம் சொல்றது. அது வந்து அந்த தத்தம் கொடுத்த உடனே அங்க இந்த சொல்ல பூமியில அந்த தர்பத்தை சேர்த்து அந்த இடத்துல இத பிண்டம் கொடுக்கணும். ஒரு பெரிய பிண்டம் ஒண்ணு இருக்கும், அந்த பிண்டத்தை கொடுத்த உடனே மயா தத்தேன பூதலே. இதுக்குதான் ஒரு கதை ஒண்ணு சொல்லுவா. எந்த அளவுக்கு பெரியவா சொன்னதை நாம அவசியமா அனுஷ்டிக்கணுங்கிறதுக்கு, இவர் பீஷ்மர் இந்த மாதிரி ஸ்ராத்தம் பண்ணிட்டு இருந்தாராம். பீஷ்மர் ஸ்ராத்தம் பண்றச்சே இந்த தத்தம் கொடுத்துட்டு இந்த பெரிய பிண்டத்தை அங்க வைக்கிறார். அப்போ அது பித்திருக்களுக்காகத்தான் அக்னி தக்தாஷ்ட அனக்னி தக்தாஷ்ட மார்ஜயந்தாம்ல அதுல வரும். அவளுக்கு அக்னி தக்தாஷ்ட அனக்னி தக்தாஷ்டன்னு யாருக்கெல்லாம் எங்க முன்னோர்கள் எல்லாம் அக்னி தக்தர்களா இருந்தாலோ, சரியா அக்னியில எரியாதவர்களா இருந்தாலோ அவர்களுக்கெல்லாம் அயம் பிண்ட ஸ்வதானமாஹா, அவளுக்காக இந்த பிண்டம் வைக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ அவர் அதை வைக்கிறச்சே அவருடைய அப்பா நேர கைய நீட்டினாராம். அதாவது கீழேந்து அவர் பீஷ்மனுடைய அப்பா கையை அப்படி நீட்டினாராம். டேய் எனக்கு தானே கொடுக்குற, இதை என் கையிலே சேர்த்துடுன்னு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம் பீஷ்மர், இல்ல உமக்குதான், ஆனா பெரியவாளுடைய வச்சனம் மயா தத்தேன பூதலேன்னு தான் இருக்கு, அதனால பூதலத்துலதான் அடியேன் வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். பூமியில வைக்க வேண்டியது பூமியில வெறுமை வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தர்பத்தை போட்டு அதுக்கப்புறமா அது வந்து அந்த 3 புல்லு தர்ப்பங்கள்லாம் கூட அது சேர்த்து வச்சிருப்பாளா இருக்கும். அதனால அங்க 3 புல்லு 7 புல்லு 2மே இருக்கும் அந்த இடத்துல. அதனால அது முடிஞ்ச உடனே அங்க தத்தம் ஆகி இந்த தத்தம் ஆன உடனே ஒரு பெரிய பிண்டத்தை அங்க வைத்த உடனே இந்த ஸ்லோகம் சொல்றது பிதா பிதாம, இன்னும் அவ சாப்பிட ஆரம்பிச்சிருக்க மாட்டா. பிதா பிதாமஹஸ்சைவ ததைவ பிரபிதாமஹ திருப்திம் பிரயாந்து பிண்டேன மயா தத்தேன பூதலேங்கிறது. அதுக்கப்புறமா அவ சாப்பிடுறச்சே நான் வேதங்கள்லாம் சொல்றேன்னு சொல்லி நான் சொல்றதுனால அவ திருப்தி அடையட்டும்ங்கிறது திருப்திம் பிரயாந்துமே பக்தியா என்மயைததுதீரிதம். அதுக்கப்புறமா ஸ்ராத்தம் அவ எழுந்து வந்து திருப்தி ஆயிடுத்தான்னு கேட்டு அவ திருப்தாஸ்மஹான்லாம் சொல்லி அதுக்கப்புறமா அவளுக்கு பிரதட்சணம் பண்ணி அதுக்கப்புறமா அவளை விசர்ஜனம் பண்ணுவோம். அவ தேகத்துல இப்போ நம்ம தாத்தா பாட்டியோ யார் இருக்காளோ, அப்பா பிதாமகன் பிரபிதாமகன்லாம் இருப்பா. இப்போ அவ உடம்புல இருந்து அதை நாமும் விடுவிக்கணும். அதனால விசர்ஜனம் பண்ணறது அப்படிங்கிறது. அது தவிர அவளையே விசர்ஜனம், நம்ம ஆத்ம ஸ்ராத்தம் முடிஞ்சுடுச்சுன்னு சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறதுக்காக விசர்ஜனம் பண்றது. அப்படி விசர்ஜனம் பண்ணின பொழுது அதுக்கப்புறமா அந்த வாசப்படியில துண்டு போட்டு கிரகஸ்தனா இருந்தா அவ வந்து அதை
அதுல அவ திருவடி துகள் பட்டு அதை தன்னுடைய தலையில பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு நடுவுல வைஷ்ணவமான கர்ம நம்ம ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அது இங்க காண்பிக்கல. அதுக்கப்புறமா இது முடிஞ்ச உடனே அந்த கர்த்தா அவளை பிரதட்சணம் பண்ணுவான். அவ வாசல்ல போய் சூரியனை பார்த்து, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அதை பார்த்துட்டு அவ நம்ம ஆத்துல வெத்தலை கொடுத்துருந்தோம்னா வெத்தலை பார்க்க அவ போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம் அப்படிங்கறது அவளுடைய விருப்பம். அன்னைக்கு இப்போ வெத்தலை பார்க்க போட்டுக்கிற நாளா எவ்வளவோ கணக்கெல்லாம் இருக்கு. இப்போ அந்த இடத்துல விசர்ஜிதமானதான பிராமணர்கள் அவளை ஒரு பிரதட்சணம் பண்ணின உடனே இவன் சொல்லுவான், பிதா பிதா மகஸ்டைவ ததைவ பிரபிதா மமஹா மகா மம திருப்திம் பிரயாந்த்வத்ய விப்ரதேகேஷு சம்ஸ்திதாக. இந்த பிராமணனினுடைய உடம்புல இருக்கக்கூடிய அப்பா தாத்தா கொள்ளு தாத்தாங்கிறவாள் எல்லாம் திருப்தியை அடையட்டும் அப்படின்னு. அப்ப ஒரு ஸ்ராத்தத்துக்குள்ள அவளா முதல்ல ஆவாகனம் பண்ணோம், இப்ப விட்டோம். அப்போ விப்ரதேகேஷு சம்ஸ்திதாக திருப்திம் பிரயாந்து அப்படின்னு. அதுக்கப்புறமா நாம ஹோமம் பண்ணோம். எந்த பிதிருபிதாமகள் உண்டோ அவள்லாம் ஹோமாப்பியாயித்த மூர்த்தையாக திருப்திம் பிரயாந்து அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறமா பூமியில பிண்டத்தை வச்ச உடனே மயாதத்தேன பூத்தலே திருப்திம் பிரயாந்துன்னு சொன்னோம். அதுக்கப்புறமா இந்த என்மையைத்த துதீரித்தம் தேன திருப்திம் பிரயாந்துங்கிறதாக இந்த மந்திரங்களை சொல்லணும் அப்படின்னார். ஆனா இதனுடைய கிரமம் எப்படி அப்படிங்கிறது இங்க ஒண்ணு கிரமமா இருக்கு. ஆனா முதல்ல ஹோமாப்பியாயித்த மூர்த்தையாக, அப்புறமா அந்த கிரமத்துல தத்தேன பூத்தலே, அதுக்கப்புறமா என்மையைத்த துதீரித்தம், அதுக்கப்புறமா விசர்ஜிதமா இருக்கிற வேளையில விப்ரதேகேஷு சம்ஸ்திதாக. ஆனா ஒருவேளை இவாளை ஆவாகனம் பண்ண உடனேயே இந்த ஸ்லோகத்தை சொல்லணுங்கிறதான கிரமத்துல இங்க சொல்லியிருக்கா போல இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னு காண்பிக்கிறார். மாதா மகஸ்திருப்தி முபைத்து தஸ்ய ததா பிதா தஸ்ய பிதா துயோன்யாஹ விஸ்வே ச தேவா பரமாம் பிரயாந்து திருப்திம் பிரணஷ்யந்து ச யாத்ருதானாஹ. மாதா மகஸ்திருப்தி முபைத்து தஸ்ய ததா மாதா மகஸ்திருப்தி முபைத்து தஸ்ய ததா பிதா தஸ்ய பிதா துயோன்யாஹ. மாதாமகனுடைய அப்பாவும் அவனுடைய அப்பாவும், நாம பித்ரு பிதாமக பிரபிதாமகாள்கிற மாதிரி மாதாமக மாத்ரு பிதாமகி மாத்ரு பிதாமக மாத்ரு பிரபிதாமகாள் 3 பேரை காண்பிக்கிறது. விஸ்வேச்ச தேவாக பரமாம் பிரயாந்து திருப்திம் பிரணஷ்யந்து ச யாத்துதானாக. விஸ்வே தேவர்கள் சந்தோஷத்தை அடையட்டும், எல்லா தேவதைகளும். யாத்துதானர்கள் எல்லாம் பிரணாசத்தை அடையட்டும். இது நாம ஸ்ராத்தத்துல சொல்றதா அடி எனக்கு தெரியல. இது ஏதோ ஒரு பழக்கம் இருக்கு போல இருக்கு. அதுக்கு அடுத்தது இப்ப நாம சொன்னோம் பாருங்க, ஒரு பெரிய பிண்டத்தை வச்சுக்கணும் அப்படின்னு அந்த தத்தத்தை கொடுத்த விட அந்த இடத்துல இது ரொம்ப பிரசித்தமானதான அழகான ஸ்லோகம். யஜ்ஞேஸ்வரோ ஹவ்ய சமஸ்த கவ்ய போக்தாவ்ய யாத்மா ஹரிரீஸ்வரோத்ர தத்சன்னிதானாத பயாந்து சத்யோ ரக்ஷாம்ஸ்ய சேஷாம்சி நக்ஷாம்ஸ்ய சேஷாண்யசுராஷ்ச சர்வே. இது அந்த பெரிய பிண்டத்தை வச்ச உடனே யஜ்ஞேஸ்வரஹ ஹவ்ய சமஸ்த கவ்ய போக்தா. யஜ்ஞேஸ்வரன் எல்லாமே பெருமாள். அனைத்து விதமான ஹவ்யங்கள் கவ்யங்களை அவன்தான் ஏற்றுக்கொள்கிறான், சர்வாந்தர்யாமியா இருக்கிறதுனால. யஜ்ஞேஸ்வரோ ஹவ்ய சமஸ்த கவ்ய போக்தா அவ்யயாத்மா ஹரிஹி ஈஸ்வரஹ. அந்த எம்பெருமான் தத்சன்னிதானாதபயாந்து சத்யா. இந்த ஆத்து ஸ்ராத்தத்துல அந்த எம்பெருமானே எழுந்தருளி இருக்கிறான். தத் சன்னிதானாத்து, அவன் சந்நிதி இருக்கிறதுனால ரக்ஷாம்சி அசேஷாணி அசுராஷ்ட சர்வே சத்யாக அபயாந்து. உடனேயே அத்தனை அசுரர்களும் ராட்சசர்களும் அபயாந்து விரட்டப்பட்டவர்களாய் ஓடிவிடட்டும் அப்படின்னு சொல்லி நாம இந்த ஸ்லோகத்தை சொல்லறது. அதுக்கப்புறம் அந்த பிண்டத்தை வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லறது. யஜ்ஞேஸ்வரோ ஹவ்ய சமஸ்த கவ்ய போக்தவ்ய யாத்மா ஹரிரீஸ்வரோத்ர தத்சன்னிதானாத பயாந்து சத்யோ ரக்ஷாம்ஸ்ய சேஷாண்யசுராஷ்ச சர்வே ஏகோ விஷ்ணு மஹத்பூதம் பிருதக் பூதான்யநேகஷா த்ரீம் லோகான் வியாப்ய பூதாத்மா புங்கே விஸ்வபுகவ்யயான்னு நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம பண்ணக்கூடிய இந்த ஆராதனத்தினால விஸ்வேதேவஸ்வரூபியாய் அந்த சுவாமியை பார்த்து இந்த விஸ்வேதேவஸ்வரூபி, அதுவும் பெருமாள் தான். அப்புறமா பித்ருஸ்தானத்துல பூனலை மாத்திண்டு
பித்ருபிதாமக பிரபிதாமக ஸ்வரூபி, அப்புறமா திருப்பி பூனல உபவீதமா வச்சுண்டு அதாவது ஸ்ராத்த சம்ரக்ஷக விஷ்ணு ஸ்வரூபி அப்படின்னு சொல்லி, அப்புறமா பிரத்யக்ஷ விஷ்ணு ஸ்வரூபின்னு நம்மாத்து பெருமாளை பார்த்து பிரத்யக்ஷ விஷ்ணு ஸ்வரூபியானதான பெருமாள் இவன் இந்த ஆராதனத்தினாலே பிரியத்தாம் சந்தோஷப்படட்டும்னு பிரார்த்திச்சுக்கிற வழக்கம். இந்த ஸ்லோகம் ரொம்பவும் பிரசித்தமானது, அழகான ஸ்லோகம். பெருமாள் இருக்கிறதுனால அந்த இடத்துல அசுரால் எல்லாம் ஓடி விடுகின்றார்கள். ரக்ஷாம் யசேஷான் அசுராஷ்ட சர்வே அபயாந்து, அவளுக்கு இடமில்ல போகட்டும் அப்படிங்கிறது. இப்போ அவ நன்னா நிதானமா சாப்பிடுறாள். திருப்தே அவ அந்த காலத்துல எல்லாம் நன்னா சாப்பிடுவா. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நன்னா சாப்பிடுவா. அவ அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய பஞ்சாதிகளை சொல்லணும்னு இருக்கு. அவர் சிஷியர்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவா. அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தான்னாக்கா அவ வேத வாக்கியத்தை கேட்டுண்டு சாப்பிட்டு இருக்காள் அப்படிங்கிறது. ஒரு மணி 1.5 மணி கூட சாப்பிடுவா, நன்னா சாப்பிடுவா அந்த நாள்ல. இந்த நாள்ல எல்லாமே வந்து எதுக்குமே யாருக்குமே திருப்தி ஏதாவது திராணி இல்லை. அதனால திருப்தே ஸ்வேதேஷு விக்கிரே தன்னம் விப்ரேஷு பூதலே தத்யாதாச்சமனார்த்தாய தேப்யோ வாரி சக்ருத். அதுக்கப்புறமா விக்கிரம் அப்படிங்கறது ஒண்ணு ஒவ்வொரு இலைக்கு முன்னாடி அவ சாப்பிட்டு முடிச்சிருப்பா. அதுக்கப்புறமா அன்ன சூக்தம்ங்கிறது ஒண்ணு சொல்லுவா. இதெல்லாம் இங்க இல்ல, நம்ம ஆச்சாரத்துல இருக்கிறது அன்ன சூக்தம்ங்கிறது சொல்லுவா. அதுக்கப்புறமா அவ தீர்த்தாதிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு சர்வம் சுசம்பன்னம் எல்லாம் ஆயிடுதா அப்படின்னு கேட்ட பிறகு அவ சுசம்பன்னம் அப்படின்னு சொன்ன பிறகு திருப்தோசின்னு கேட்போம். திருப்தோசின்னு அது இடத்துக்கு ஏத்த மாதிரி விஷ்ணுவை பார்த்து திருப்தோசி அப்படின்னு திருப்தோஸ்மின்வர் அப்படின்னு திருப்தியா இருக்கோன்னு சொன்ன பிறகு அந்த இடத்துல அவ இலைக்கு முன்னாடி ஒரு இடம் பண்ணி அந்த இடத்துல விக்கிரான்னம் கொஞ்சம் போறோம். விக்கிரம் வெறும் பிரசாதத்தை கொஞ்சம் போற இறைக்கிறதுக்கு தான் விக்கிரம்னு பெயர். அங்க அற்புதமானதான மந்திரங்கள் இருக்கு. முதல்ல விஸ்வேதேவத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறமா பித்ருஸ்தானத்துல, அதுக்கப்புறமா இங்க அதுக்கெல்லாம் அழகான மந்திரங்கள் இருக்கு. அந்த இடம் பண்ணின கொஞ்சம் போற இடம் பண்ண இடத்துல அந்த பிரசாதத்தை விக்கிரம் அதை பண்ணணும். அதனால திருப்தே ஸ்வேதேஷு திருப்தியான பிறகு நம்ம அதுல திருப்தாஸ்தா அப்படின்னு கேட்டா திருப்தாஸ்தான்னு கேட்டா திருப்தாஸ்மஹான்னு சொல்லுவா. அப்படி அவ ஆன பிறகு விக்கிரே அன்னம் விப்ரேஷு பூதலே அன்னம் விக்கிரான்னம் பண்ணணும். விக்கிரான்னஞ்ச வைஷ்ணோன்னு விஷ்ணுக்கு முன்னாடி பண்ணணும். அதுக்கு தனித்தனி அழகான மந்திரங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா தத்யாதா அதுக்கப்புறமா அவ எழுந்து கையெழும்பிக்கணும். இந்த வச்சிருக்கோம் பாருங்க, கீழே ஒரு பெரிய பிண்டம் வச்சிருந்தோமே, அந்த பிண்டத்தை எடுத்துட்டு போய் அதுதான் காக்காவுக்கு வைக்கிற பிண்டம். அது கடைசியில அது பித்திருக்கு பிண்டத்தை கொண்டு போய் பழக்கடையில ஒரு இடத்த இது பண்ணி அந்த இடத்துல காக்காவுக்கு நாம அதை வைக்கிறோம். அந்த பிண்டம் தான் அவ. அதுக்கப்புறமா தான் அந்த பிண்டத்தை வச்சுட்ட பிறகுதான் இவ எழுந்து கையெழுமிக்கிறதுக்கு வரணும். அப்படி வரும்பொழுது நன்னா முட்டை சாப்பிட்டுருப்பா. முட்டைன்னா இது வரைக்கும் அவ ஒவ்வொருத்தரும் அப்படி சாப்பிடணும்ன்றது இருக்கு. அவளுக்கு பசிக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனா அடுத்த நாள் காத்தால கூட குரு போஜனமான காரணத்தினால அது பகல் வேளையில அவ உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. அதனால அவ நன்னா சாப்பிடணும், நெய்யெல்லாம் நன்னா சாப்பிடணும், பக்ஷணம் எல்லாம் கேட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஆனா வாந்தி எடுத்துடக்கூடாது சிராத்தம் முடிகிற பர்யந்தம். அதனால எல்லாரும் அடக்கி வாசிப்பா. கொஞ்சம் பார்த்தா அடுத்த அந்த சிராத்தம் கெட்டு போயிடக்கூடாதே அப்படின்னு. அதுக்கப்புறமா அவ கையெழும்பிக்கிறதுக்கு வரைச்சே அவளுக்கு ஜலம் சேர்க்கணும். தத்யாதாச்சமனார்த்தாய தேப்யோ வாரி சக்ருத். அவ ஆச்சமனம்னா வாயை கொப்பளிச்சு கை கால் அலம்பி, அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை அலம்பி கால் அலம்பிண்டு ஆச்சமனம் பண்ணிட்டு உள்ள பெருமாள் தீர்த்தம் வாங்கிட்டு அவ உக்காந்துட்ட பிறகு சில காரியங்கள் அவளெல்லாம் விசர்ஜனம் பண்ணது, அவளுக்கு தாம்பூலம் தட்சிணையோட தாம்பூலம் கொடுக்கறது. அதுக்கப்புறமா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாள் அவளுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கறது. அதுக்கப்புறமா அவளை விசர்ஜனம் பண்றது, பிரதட்சணம் பண்ணி விசர்ஜனம் பண்ணி அந்த கல்யாணம் ஆனவாளா இருந்ததுன்னா அந்த வாசப்படியில துணியை போட்டு அந்த துணியை இவ மெதிச்சுட்டு அதை தலையில அந்த துகளை சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அந்த பிராமணால இவன் பிரதட்சணம் பண்ணி அவ வாசல்ல போய் சூரியனை பார்க்கணும், இவன் பிண்ட பிரதானம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அதெல்லாம் தத்யாதாச்சமனார்த்தாய தேப்யோ வாரி சக்ருத் சுத்ருப்தைஸ்தைர் அனுஜ்ஞாத சர்வேணான்னேன பூதலே சதிலேன ததः பிண்டான் சம்யக் தத்யாத் சமாஹிதா. இதுதான்
பிண்ட பிரதானம். சுத்ருப்தைர் அனுஜாதாக, அவர்களாலே அனுஜாத்தனாய் அவர்கள் அன்னேன பூதலே விசரிக்கக்கூடிய அன்னத்தினால சதிலேன தத பிண்டானு எள்ள வச்சுண்டு அவளுக்கு ஆச்சம இதெல்லாம் உபச்சாரங்களை எல்லாம் பண்ணி பிண்டத்தை தன்னுடைய ஸ்ராத்திய பித்திருக்களுக்காக கொடுக்கணும். சமயக் தத்யாத் சமாஹிதாக, ஆத்துல கொஞ்சம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளாச்சு குழந்தை பிறக்கல அப்படின்னா இந்த பிண்ட பிரதானத்தின் போது அந்த பொண்ணை வந்து பார்க்க சொன்னா அவ ஆத்துல பூர்வஜாலே வந்து பிறப்பாள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சதிலேன தத பிண்டான் சமயக் தத்யாத் சமாஹிதாக பித்ரு தீர்த்தேன சலிலம் ததைவ சலிலாஞ்சனிம் மாதாமகேபியஸ்தேனைவ பிண்டாம் தீர்த்தேன நிர்வபேத். இதெல்லாம் பித்ரு தீர்த்தத்தினால கொடுக்கணும். அப்புறமா மாதா மகாளுக்கும் அதை கொடுக்கணும். மாதாமகேபியஸ்தேனைவ பிண்டாம் தீர்த்தேன நிர்வபேத். ஆனா நாமெல்லாம் மாதா மகாளுக்கு பிண்ட பிரதானம் பண்றதா இல்ல. அதாவது இந்த மேல் வரிசையில அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா, கீழ் வரிசையில அம்மா பாட்டி கொள்ளு பாட்டின்னு வைப்போம். இவ பித்ரு தீர்த்தத்துக்கு இதுக்கப்புறமா மாதா மகாளுக்கும் அதை பண்ணணும்னு இருக்கு நம்ம ஆச்சாரத்துல. நம்ம ஆச்சாரம்னா நீங்க பண்றவா கேட்கறவாள் ஆத்துல ஏதோ இருக்கோ என்னவோ, அடியோங்கள் பண்ற ஆச்சாரத்துல அது இல்ல. மாதாமகேபியஸ்தேனைவ பிண்டாம் தீர்த்தேன நிர்வபேத் தட்சிணாக்ரேஷு தர்பேஷு புஷ்பதூபாதி பூஜிதம் ஸ்வபித்ரே பிரதமம் பிண்டம் தத்யாத் உச்சிஷ்ட சந்நிதௌ. உச்சிஷ்ட சந்நிதௌன்னு சொன்னா எச்சலுக்கு பக்கத்துலன்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது, எச்சல் பெரட்டாததுக்கு முன்னாடியேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது பண்ண பிறகுதான் எச்ச பெரட்டணும்னு அர்த்தம். ஆ பிண்டாந்தம் ஸ்தலசுத்திம் ந குர்யாத் அப்படின்னு அதுல இதுவே இருக்கும். அதனால தெற்கு பக்கமா தர்பத்தை இட்டு ரெண்டு இதை வச்சுண்டு மேல முதல்ல பிதாமகனை பிதாவை இது பண்ணணும். ஸ்வபித்ரே பிரதமம் பிண்டம் தத்யாத் உச்சிஷ்ட சந்நிதௌ. உச்சிஷ்ட சந்நிதௌனா எச்சல் இருக்கிற பொழுதுன்ற அர்த்தத்துல, எச்சலுக்கு பக்கத்துலன்ற அர்த்தத்துல எடுத்துக்கூடாது. பிதாமகாய சைவ, இது வந்து அந்த நாம உள்ளுக்குள்ள ஹோமம் பண்ணோமே அதுக்கு அந்த இடத்துல பண்ணணும். சாப்பிடுறது கொஞ்சம் தள்ளிட்டு சாப்பிடணும். பிதாமகாய சைவான்யம் தத்பித்ரேச்ச ததாபரம் பிதா பிதாமக பிரபிதாமக அப்படிங்கிறவாளுக்கு பிதாமகாய சைவான்யம் தத்பித்ரேச்ச ததாபரம் தர்பமூலே லேப புஜா பிரீணயே லேப கர்ஷணை. அந்த தர்ப மூலத்துல லேப புஜாஹா அப்படின்னு, லேப புஜாஹா அப்படின்னா நாம 3 பேருக்கு வைக்கிறோம். பித்ரு பிதாமக பிரபிதாமகாளுக்கு பித்ருக்கு பிண்டம் வைப்போம், அவர் பேரை சொல்லி வைப்போம் நாம இந்த கோத்திரத்தை சார்ந்த இவருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா ஏ சத்வாமனு அப்படின்னு அவருக்கு அவரை கூடி இருப்பவர் ஏச்ச துவாம் அனு, யாரெல்லாம் உன்னை பின்தொடர்ந்து இருக்காளோ அவளுக்கு ஒண்ணு வைப்போம். அந்த மாதிரி பிதாமகன் அந்த அவர் பேரை சொல்லி அவருடைய கோத்திரம் பேரை சொல்லி அப்புறமா ஏ சத்வாமனு அப்படின்னு அது கொஞ்சம் போற வைப்போம். இப்ப என்ன பண்றாருன்னா லேப புஜாஹா அப்படின்னு, லேப புஜாஹான்னா அது அப்படி கீழே விழுந்திருக்கிறது, அதை செதறினதை சேர்க்கறது அப்படிங்கிறது, லேப்பம்னா தொடைக்கிறது அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவளுக்கு. இன்னும் சில பேர் இருப்பாளே முன்னாடி இருந்தவா சதுர்த்தாதீன், நாம 3 பேருக்கு வச்சிருக்கோம், ஆனா மற்றவாள்லாம் மேல இருப்பாளே அவளுக்காலாம் சதுர்த்தாதீன் 4வது. லேபபாஜ சதுர்த்தாத்யா பித்ராத்யா பிண்டபாகினாஹா. அதுல சதுர்த்தாத்யாக மேல இருக்கக்கூடியவர்கள், அவளுக்கு பிண்டம் நாம வைக்கிறது இல்ல, ஆனா அவளுக்கெல்லாமும் பண்ணணுமா. எப்படின்னார் தர்பமூலே லேபபுஜ பிரீணயே லேப கர்ஷணைஹி, அதை தொடைக்கிறது உராயறதுங்கிறதான முறையினால மேல இருக்கக்கூடிய பிதர்களுக்கு திருப்தியை ஏற்படுத்த வேண்டும். பிண்டைர் மாதாமகாம் தத்வத் கந்தமால்யாதி சம்யுதைஹி பூஜயித்வா திஜாக்ரியாணாம் தத்யாத் சாச்சமனம் ததாஹா. அதுக்கப்புறமா மாதாமக வர்க்கத்துக்கு பண்ணணுமா, நாம பண்றது இல்ல, அடியே நாங்கள் பண்றது இல்ல, எத்தனை பேர் பண்றான்னு தெரியல. அந்த மாதிரி அவளுக்கு இத சொல்லிட்டு பிண்ட பிரதானத்தை பண்ணிட்டு அந்த பிராமணர்களை எல்லாம் ஆச்சமனத்துக்காக அவளை விட்டு விடலாம். ஆச்சமனம் ததா பித்ருப்ய பிரதமம் பக்தியா தன்மனஸ்கோ நரேஸ்வர சுஸ்வதேத்யாசிஷா யுக்தாம் தத்யாத்
பக்தியாக ச தட்சிணாம். முதல்ல விசர்ஜனம் பண்றச்சே பிதாவை விசர்ஜனம் பண்ணணும். பிதான்னாக்க பித்ருஸ்தானத்துல இருக்கிறவரை. அப்போ அவரை முதல்ல பித்ருபிய பிரதமம் பக்தியா ரொம்ப பக்தியோட தன்மனஸ்கரா தட்சிணையோ முதலியவற்றை கொடுத்து சுஸ்வதா அப்படின்னு சொல்லி அவரை விசர்ஜனம் பண்றது. தத்வாச்ச தட்சிணாம் தேபியோ வாச்சயேத் வைஸ்வதேவிகான். அடுத்தது விஸ்வேதேவாதிகளை சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறது. பிரியந்தாமிகையே விஸ்வே தேவாஸ்தேன இதீரயேத். பிரியந்தாம் தே விஸ்வே தேவாஹ பிரியந்தாம் விஸ்வே தேவாஹ விஸ்வே தேவா பிரியந்தாம் அப்படின்னு இவர் சொல்வார். பிரியந்தாம் விஸ்வே தேவாஹன்னு அவ சொல்லுவா. ஏன்னா அவாதான் விஸ்வா தேவஸ்தானத்துல இருக்கா அப்படிங்கிறதுனால இன்னும் அவளுடைய திருப்தியை ஏற்படுத்திட்டு ததேதி ச உக்தே அவளும் அந்த மாதிரி சொன்ன உடனே விஷ்ணுவை பண்ணிட்டு தைர் விப்ரை பிராச்சி பிரார்த்தனீயா ததாசிஷாக நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அப்பதான் சேவிக்கணும். பஷாத் விசர்ஜயே அப்படி அவளுக்கு பிரீத்தி எல்லாம் ஏற்பட்டுதான்னு கேட்டு தட்சிணைய கொடுத்து பிரதட்சிணம் பண்ணி அவளை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி இவன் சேவிக்கணும். ஆசீர்வாதம் அவ பண்ணுவா. பஷாத் விசர்ஜயே இப்படி அந்த கர்த்தா ஆத்துல இருக்கிற எல்லாரும் வந்து சேவிச்ச பிறகு அந்த கர்த்தாவானவன் அவரை விசர்ஜனம் பண்ணணும். விசர்ஜயே தேவான் பூர்வம் பைத்ரியான் மஹீபதே. பஷாத் விசர்ஜயே தேவான் பூர்வம் பைத்ரியான் மஹீபதே. முதல்ல பித்ருக்களையும் அதுக்கப்புறமா விஸ்வதேவரையும் அதுக்கப்புறமா விஷ்ணுவையும் விசர்ஜனம் பண்ணணும். மாதா மகாநாமப்யேவம் சக தேவைः க்ரமஸ்மிருதாः போஜனே ச ஸ்வசக்தியா ச தானே தத் விசர்ஜனே. சில பேர் ஸ்ராத்தத்துல மாதா மகாளுக்காகவும் வைக்கிறா போல இருக்கு. அவளை அந்த மாதிரி அதே கிரமத்துல விசர்ஜனம் பண்ணணும். ஆபாத சௌச்சனாத் பூர்வம் குர்யாத் தேவத்விஜன்மசு விசர்ஜனம் து பிரதமம் பைத்ர மாதாமகேஷு வை. ஆபாத சௌச்சனாத் பூர்வம் குர்யாத் தேவத்விஜன்மசு அந்த தேவதைகளுக்கும் ஸ்ராத்தத்துக்கு வந்திருக்கக்கூடியதான இந்த பிதர்களுக்கும் விசர்ஜனம் பண்ணும் பொழுது விசர்ஜனம் து பிரதமம் பைத்ரமஹா மாதாமகேஷு ச. ஆவாகனம் பண்ணும் பொழுது முதல்ல விஸ்வேதேவரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிதர்களை பண்ணோம். இப்ப விசர்ஜனம் பண்ணும் பொழுது முதல்ல பிதர்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதாக இருக்கான். ஆபாத சௌச்சனாத் பூர்வம் குர்யாத் தேவத்விஜன்மசு விசர்ஜனம் து பிரதமம் பைத்ரமாஹா மாதாமகேஷு வை அவளுக்கு பண்ணணும். விசர்ஜயேத் பிரீதிவச்சாஹ சம்மானாப்யுச்சிதாம் ஸ்ததாஹ நிவர்த்தேதாப்யனுஞாதா ஆத்வாரம் தான் அனுப்ரஜேத். விசர்ஜயேத் பிரீதிவச்சா ரொம்ப பிரீத்தியோட கூட அவளை விசர்ஜனம் பண்ணி சம்மானாப்யுச்சிதாம் ஸ்ததாஹ சம்மானத்தினாலே நன்கு கொண்டாடப்பட்டதான அவர்களை விசர்ஜனம் பண்ணி ஆத்து வாசல் வரைக்கும் அவளை பின்தொடர்ந்து போகணும். நிவர்த்தேதாப்யனுஞாதாக ஆத்வாரம் தான் அனுப்ரஜேத். ததஸ்து இப்போ ஸ்ராத்தம் முடிஞ்சது. இதோட ஸ்ராத்தம் முடிஞ்ச பிறகு வைஸ்வதேவம் பண்ணணும் அப்படின்னு இங்க இருக்கு. வைஸ்வதேவாக்கியம் கிரியாம் பண்ணணும் அப்படின்னு. ததஸ்து வைஸ்வதேவாக்கியம் குர்யான் நித்திய கிரியாம் புதா. வைஸ்வதேவம் பண்ணணும். அதுக்கப்புறமா புஞ்சியாச்ச சமம் பூஜ்ய பிருத்ய பந்துபிராத்மனாஹா. அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் கூட சாப்பிடத்தக்கவர்களோ அவர்களோட கூட சாப்பிடணும். இப்படி பண்ணா ஏவம் ஸ்ராத்தம் புத குர்யாத் பைத்ரியம் மாதாமகம் ததா. அப்பாவினுடையத்துக்கும் மாதாமகாளுக்கும் பண்ணக்கூடியதான ஸ்ராத்தத்தை மாதாமகா வம்சத்தை இதுலயே ஆவாகனம் பண்றதுன்னு ஒரு சில பேர் வச்சுட்டு இருக்கா போல பண்ணணும். ஸ்ராத்தைராப்யாயிதா தத்யு சர்வான் காமான் பிதாமகாஹ. ஸ்ராத்தத்தினாலே நன்னா கொண்டாடப்பட்டதானவர்கள் எல்லா விதமான ஸ்ரேயஸையும் கொடுப்பார்கள். இது நாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது.
நன்னா ஸ்ராத்தத்தை பண்றவாளுக்கு, ஸ்ரத்தையோட ஸ்ராத்தத்தை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ஆத்துல எல்லா நன்மைகளையும் கொடுப்பார்கள். அது எப்படி சுவாமி தெரியும்? இதுக்கு ஸ்ராத்தம் பண்ணதுதான் காரணம்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆத்துல நன்னா இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ராத்தம் பண்ணதுதான் அப்படின்னா, ஸ்ராத்தம் பண்ணாதவாளாத்துல அந்த மாதிரி ஸ்ரத்தையா பண்ணாதவாளாத்துல அப்படி இல்லைங்கிறது தானா? அதனால பித்ருக்கள் ஸ்ராத்தத்தை நன்னா பண்ணலன்னா கஷ்டப்படுவா அப்படிங்கிறது. அதனால ஸ்ராத்தத்துல 3 விஷயம் முக்கியமானது. த்ரீணி ஸ்ராத்தே பவித்ராணி தௌஹித்ரஹ குதபஸ்திலாஹ. குதப காலம் அப்படிங்கிறது இருக்கு. கார்த்தாலேருந்து 8வது முகூர்த்தம், அதுக்கு பெயர் குதப காலம். பூமி தபிக்கப்பட்டிருக்க கூடியது அப்படிங்கிறது. குத்சிதம் கஷ்டப்பட்டு தபஸ் பண்றது அப்படிங்கிறது கூட ஒரு அர்த்தம் சொல்றார். அதனால ஸ்ராத்தத்துல 3 விஷயம் ரொம்பவும் பவித்திரமா இருக்கணும், கொண்டாடத்தக்கதா இருக்கணும். என்னன்னா, தௌஹித்ரன், முடிஞ்சா தௌஹித்ரனை வச்சுட்டு ஸ்ராத்தம் பண்ணணும். அதாவது போனவரினுடையதான பொண்ணுடைய பிள்ளை. குதபாக, அதனால பூமி உஷ்ணமா ஆகி இருக்கக்கூடியதான வேலை, அது மத்தியானம், அதாவது குதப காலம் அப்படின்னு. கூன்னா பூமி அது உஷ்ணமாயிடுத்து அப்படிங்கிறதான காலம்னு சொல்லுவா. அது ஒரு 12 மணி அந்த மாதிரி வாக்குல வரும். அந்த கணக்கெல்லாம் இப்ப சொன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்னும் 4 ஸ்லோகம் இதை முடிச்சு விடலாம். திலங்கள், அதே மாதிரி திலம்னா எள்ளு. இந்த 3 ரொம்பவும் ஸ்ராத்தத்துல வசதியானது. அதாவது தௌஹித்ரன், போனவரினுடையதான பொண்ணுடைய பிள்ளைய வச்சுட்டு தௌஹித்ரனை வச்சுட்டு ஸ்ராத்தம் பண்றது. தௌஹித்ரஹா திலா குதபஹா. குதப காலத்துல, அதாவது இன்னும் மத்தியானிக்காக இதுதான் அபரான்னத்துல பண்ணணும், ஆரம்பிக்கணும் ஸ்ராத்தத்தை. அதே மாதிரி திலாஹா, இந்த திலன் காலங்காத்தால ஸ்ராத்தம் பண்றதுங்கிறது உச்சிதம் இல்ல, குதப காலமாவது வரணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ரஜதஸ்ய ததா ததா தானம் ததா சந்தர்ஷனாதிகம். முடிஞ்சா ரஜதம்னா வெள்ளி, வெள்ளிய பற்றி பேச்சு, வெள்ளிய தானமா கொடுக்கறது, அதை காண்பிக்கிறது, இதெல்லாம். அதனால நம்ம பெரிய காரியம் பண்ற பொழுது, சத்திண்டீகரணம் அந்த மாதிரி எல்லாம் பண்ற பொழுது வெள்ளி பாத்திரங்களை தானமா கொடுக்கிறோம். வெள்ளி ரொம்ப வசதி இல்லையானா பித்தளை பாத்திரம் கூட கொடுக்கலாம். இது ரஜதஸ்ய ததா தானம் ததா சந்தர்ஷனாதிகம் வர்ஜியானி குர்வதா ஸ்ராத்தம். அதுல எதெல்லாம் ஸ்ராத்தம் பண்றவங்க விட்டுடணும் அப்படின்னார். குரோதோத்வகமனம் துவரா, இது 3. கோபம் படக்கூடாது. அத்வகமனம், ஸ்ராத்தம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி எங்கேயோ ஊரை சுத்த கிளம்புறேன், அத்வகமனம்னா ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறது பண்ணக்கூடாதான். துவரா, வேற வழியே இல்லைன்னாக்கதான். துவரா அவசரம், அவசரமா ஸ்ராத்தத்தை பண்றது அப்படிங்கறதெல்லாம் கூடாதான். குரோதோத்வகமனம் துவரா, இது கர்த்தாவுக்கு. அவசரப்படக்கூடாது, கோபம் கூடாது, வெளி நடை, சாப்பிட்டு ரொம்ப தூரம் போகக்கூடாது அப்படிங்கிறது. போக்துரப்யத்ர ராஜேந்திர திரயமே தன்னசஸ்யதே. போக்தாவும் அவசரத்தை காண்பிக்க கூடாது. அன்னைக்கே அவசரமா நான் கிளம்பின்னு இருக்கேன்னு பண்ணக்கூடாதான். அதுக்காக துறை இருக்கக்கூடாதான். துறைனாக்க அவசரம். அதனால அவசரமாக இருக்கக்கூடாது, வெளியில அன்னைக்கு போகக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்னு குரோதா, கோபம் அப்படிங்கிறது, இது 3 கூடாது போக்தாவுக்கும். ஆனா இந்த காலத்துல எல்லாம் எப்படி ஸ்ராத்தம் முடிஞ்ச கையோட ஆபீஸ் கிளம்பி போறோங்கிறா. அதுக்காக கொஞ்சம் அவசரமா பண்ணணுங்கிறது எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் விஸ்வே தேவா சபிதர ததா மாதா மகான்ருப குலம் சாப்பியாயதே பும்சாம் சர்வம் ஸ்ராத்தம் பிரகுர்வதாம். நன்னா ஸ்ராத்தத்தை பண்றவாளுக்கு விஸ்வே தேவர்கள், அவனுடைய பித்ருக்கள், அவனுடைய மாதாமக வர்க்கத்திலே இருக்கிறவாள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு அவ மகிழ்ச்சி அடைகிறார்கள். சோமாதார பித்ருகணோ யோகாதாரஸ்ச சந்திரமாக ஸ்ராத்தே யோக நியோகஸ்து தஸ்மாத் பூபால சஸ்யதே. சோமாதாரா பித்ருகணா, பித்ருக்கூட்டங்கள் எல்லாம் சோமாய பித்ருமதே அப்படின்னு இருக்கு. அதனால சோமாதாரமா இருக்கக்கூடியது பித்ருகணம். அதே மாதிரி யோகாதாரமா இருக்கக்கூடியது சந்திரன். அதனால யோக நியோகஸ்து, யோகி நியோகஸ்து, யோகிகளை வைத்து ஸ்ராத்தம் பண்றதுங்கிறது ரொம்பவும் வசதி அப்படின்னார். சஹஸ்ரஸ்யாபி விப்ராணாம்
யோகி சேத் புரதஸ்திதாः சர்வான் போக்திரும் ஸ்தாரயதி யஜமானம் ததா நிருபா. ஆயிரக்கணக்கான பிராமணால் இருந்தாலும் அதுல ஒரு யோகி இருந்தால் அவன் மற்ற எல்லா போக்தாளையும் அதே மாதிரி எஜமானனையும் அவன் இருக்கிறதுனாலே அவன் அந்த யோகியானவன் அவனை கரை சேர்த்து விடுகிறான். தன்னோட சாப்பிடுறவாளை தன்னுடைய வைத்துக் கொண்டு யாகம் பண்ணுவா எல்லாருக்கும் திருப்தியை ஏற்படுத்துறான். அதனால யோகியை வைத்துக் கொண்டு ஸ்ராத்தம் பண்ணும்போல் அப்படின்னு சொன்னா அந்த யோகி அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணும் இல்லை, பக்தி யோக நிஷ்டாள்னு தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அவ சொல்றது எதுவானா இருக்கட்டும், பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதனால ஸ்ராத்தத்தை ஸ்ரத்தையா பண்ணணும். பண்ணா எல்லா தேவதைகளும் பிதிருக்களுமாக சந்தோஷப்படுகிறார்கள். அதுல எங்கெங்க என்னென்ன மந்திரங்களை எல்லாம் எப்படி உச்சரிக்கணும் எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி பண்ணறதுனாலதான் அதுக்கு ஸ்ராத்தம்னு பெயர். அதனால எல்லா தேவதைகளும் சந்தோஷப்படுகிறார்கள், விஸ்வே தேவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், பிதிருக்கள் மாதாமக வர்க்கம் எல்லாம் சந்தோஷப்படுறது, லோகமெல்லாம் சந்தோஷப்படுறது. நல்ல பிராமணால கொண்டு நல்ல முறையில ஸ்ரத்தையோட நாமோ ஸ்ராத்தத்தை பண்ணால் அது எப்படி நம்மாத்துல நல்லது நடக்காமல் போயிடும்னு காண்பிக்கிறாள். அப்படிங்கிறதா ஸ்ராத்தத்தினுடையதான முக்கியத்துவத்தை 15வது அத்தியாயத்துல சொல்லி முடிச்சார் அவுர்வர். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே திருத்தீயேம்சே பஞ்சதசோத்தியாயः அத குட்டியான ஷோடசோத்தியாயः. அதுக்கு மேல 16வது அத்தியாயம். அந்த 16வது அத்தியாயத்துல ஸ்ராத்தத்தை பற்றியே தான் சொல்ல போறார். ஆனால் அந்த ஸ்ராத்தத்துல என்னென்ன திரவியங்கள் எல்லாம் வசதி எந்த மாதிரியானதா இருக்கணும் அப்படிங்கறதான திரவிய விசேஷங்களை ஒரு 20 ஸ்லோகத்துல சொல்ல போறார். அதுக்கு மேல நாம பார்க்கலாம். பெருமாள் அனுகிரகத்துல அடுத்த வாரம் சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இங்க இருக்கக்கூடியவாள்லாம் நீங்க எல்லாரும் ஸ்ராத்தத்தை நல்லா பிரதானமா பண்ணுவீங்கோ. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு 98% நம்மளுக்கு ஸ்ரத்தை இருக்கு அப்படின்னா அதை 98 99ஆகவும் 100ஆகவும் ஆக்கிறதுக்கு தான். 100% ஸ்ரத்தை இருந்ததுன்னா நாம இதையெல்லாம் ஸ்லோகம் எழுதுறவாளா ஆயிடுவோம். அதனால நாம இன்னைக்கு எப்போ ஸ்லோகத்தை சொல்றவாளாகவோ எழுதின ஸ்லோகத்தை படிச்சு கேட்கறவாளாகவோ இருக்கோம்னா ஏதோ அதுக்குள்ள நம்மளுக்குள்ள தாரதமியம் இருக்கும். ஒருத்தருக்கு ஸ்ரத்தை குறைச்சலா இருக்கும், ஒருத்தருக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது. அதனால நாம ஸ்ராத்தங்கள் அவசியமா பண்ண வேண்டியது, ஸ்ரத்தையோட பண்ண வேண்டியது, பிதிருக்களை திருப்திப்படுத்தக்கூடியது, தேவதைகளை திருப்திப்படுத்தக்கூடியது, எல்லா விதமானதான நன்மையையும் பயக்க வல்லது. நாமும் நம்ம கூட இருக்கிறவாளை நம்மளுடைய உற்சாகத்தினால அவளை அதை நல்லபடியாக பண்ண வைப்போம். நாமும் நம்மளுடைய வம்சம் இன்னொரு 10 தலைமுறை கழிச்சு உங்க வம்சத்துல யாரோ பெரியவா நன்னா ஸ்ரத்தையா எல்லாத்தையும் பண்ணி இருக்கான்னு அத்தனை பேர் அன்னைக்கும் காப்பாத்துறது, காப்பாத்தி கொண்டிருக்கிறது, காப்பாற்றும். அதுக்கு நம்மளுடையதான பெருமாள் அனுகிரகத்தினால ஆச்சாரியால் அனுகிரகத்தினால ஸ்ரத்தையோடு கூடியவர்களா இருப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இதெல்லாம் அடியேன் உள்பட தேவர்களுக்கு மாத்திரம் இல்ல, அடியேன் உள்பட எல்லாருக்குமே தான் அந்த ஸ்ரத்தை இருக்கட்டும்னு சொல்லிக்கிறேன். நிறுத்திக்கிறேன்.